ஹே காலிஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இமேஜின் பண்ணுங்க, உங்க லைஃப் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா சூப்பரா போயிட்டு இருக்கு அண்ட் நீங்க ஒரு ஃபேமஸான பெயிண்டர், ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் உங்களோட ஹஸ்பண்ட் ஒரு டாப்பான போட்டோகிராஃபர். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி உங்க ஹஸ்பண்ட நீங்க 5 தடவை கொடூரமா முகத்திலே சுட்டு கொல்றீங்க. போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்றப்போ நீங்க சில மாதிரி அசையாம நிக்கிறீங்க. அதுக்கப்புறம் 6 வருஷமா நீங்க ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. எல்லாருமே உங்களை த சைலண்ட் பேஷண்ட் சொல்லி கூப்பிடுறாங்க. அவ ஏன் பேசவே இல்லை? அவ ஏன் சைலண்டாவே இருந்தா? இவளோட இந்த அமைதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரகசியம் என்ன? இதெல்லாம் தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவள் சொல்லும் கதைகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. சரி வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். அலிஷியா பெனசனோட டைரி, ஜூலை 14th. எனக்கு தெரியல நான் ஏன் இதை எழுதுறேன்ட்டு. ஆக்சுவலி எனக்கு தெரியும், ஆனா அதை அக்செப்ட் பண்ணிக்கதான் என்னால முடியல. இதை என்னன்னு சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. டைரின்னு சொன்னா கொஞ்சம் ஓவரா இருக்கு. என்கிட்ட சொல்ற அளவுக்கு பெருசா எதுவும் கிடையாது. டைரினா ஆனி பிராங்க் மாதிரி ஒருத்தவங்க தான் வச்சுக்கணும், என்ன மாதிரி ஆள் கிடையாது. ஜேர்னல்னு சொன்னா கொஞ்சம் அகாடமிக் ஃபீல் வருது. டெய்லி எழுதுற மாதிரி, அப்புறம் அதுவே ஒரு கடமை ஆயிடும். அது கடமை ஆச்சுன்னா நான் இதை கண்டினியூ பண்ண மாட்டேன். சோ இதுக்கு பேர் எதுவுமே வைக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு பேரே இல்லாத ஏதோ ஒண்ணு அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம பேர் மட்டும் வச்சுட்டோம்னா அதோட ஃபுல் மீனிங் நம்மளுக்கு தெரியாம போயிடும். நம்ம போக்கஸ் முழுதும் அந்த வார்த்தைகள் மேல போயிடும். வார்த்தைகள் கூட எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபிள் கிடையாது. நான் இமேஜஸ்ல தான் யோசிப்பேன், சீன்ஸ்ல தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். கேப்ரியல் இல்லைன்னா நான் இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கவே மாட்டேன். ரீசன்ட் டேஸ்ல நான் ரொம்பவே லோவா ஃபீல் பண்றேன். நான் இதை நல்லா ஹைட் பண்றேன்னு நினைச்சேன், ஆனா அவன் அதை நோட்டீஸ் பண்ணிட்டான். அவன் எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணுவான். உன்னோட பெயிண்டிங்ஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டான். ஏதோ போகுது அப்படின்னு நான் சொன்னேன். அவன் எனக்கு வைன் ஊத்தி கொடுத்தான். நான் கிச்சன் டேபிள்ல உட்காந்து அவன் எனக்காக குக் பண்றத பாத்துட்டு இருந்தேன். கேப்ரியல் கிச்சன்ல இருந்து எனக்காக குக் பண்றத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவன் ரொம்பவே ஜென்டிலான ஆள். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் எனக்குள்ள ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கேன். ஏதாவது பேசு அப்படின்னு அவன் சொன்னான். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சம்டைம்ஸ் நான் ஜோன் அவுட் ஆகி அப்படியே ஏதோ ஒரு உலகத்துல இருப்பேன். நீ ஏதாவது எழுதி பாரு, ரெக்கார்ட் வச்சுக்கோ, இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்னு அவன் சொன்னான். பாக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். பாக்கலாம்னு சொல்லாத, பண்றேன்னு சொல்ல செல்லும் அப்படின்னு அவன் சொன்னான். சரி சரி பண்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா நான் எதுவுமே பண்ணல. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சின்ன பிளாக் லெதர் நோட் புக்க அவன் கொடுத்தான். திக்கான ஒயிட் பேஜஸ். ஃபர்ஸ்ட் பேஜ தொட்டு பார்த்தேன். பென்சில நல்லா ஷார்ப் பண்ணி எழுத ஆரம்பிச்சேன். அவன் சொன்னது கரெக்ட் தான். எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்ண, கொஞ்சம் ரிலீஃபா, தெராப்பி மாதிரி இருந்துச்சு. அவன் வார்த்தையால எக்ஸ்பிரஸ் பண்ணலனாலும் அவன் என் மேல நிறைய பாசம் வச்சிருக்கான், என்ன ரொம்பவே கேர் பண்றான்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மைய சொல்லனா இந்த டைரிய ஸ்டார்ட் பண்ணதே அவனுக்காக தான். எனக்கு எதுவும் இல்ல, நான் ஓகே தான் சொல்லி அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்றதுக்காக தான் இத நான் ஸ்டார்ட் பண்ணனே. அவன் என்ன நினைச்சு ஃபீல் பண்றத என்னால தாங்கிக்கவே முடியாது. அவன் ஹர்ட் ஆக கூடாது, அவன் என்ன நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இதை ஸ்டார்ட் பண்றேன். அவன் என்ன நினைச்சு வரி பண்றத என்னால என்னைக்குமே தாங்கிக்கவே முடியாது. நான் கேப்ரியல ரொம்ப லவ் பண்றேன். அவன் தான் நான் வாழ்ற வாழ்க்கைக்கான அர்த்தம்ட்டே சொல்லலாம். அந்த அளவுக்கு நான் அவனை லவ் பண்றேன். சில நேரம் அது ஓவர்வெல்ம் ஆகும். சில நேரம் நான் யோசிப்பேன், இல்ல நான் அதை எழுத மாட்டேன். இந்த ரெக்கார்ட் ஹாப்பி தாட்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஆர்ட் இன்ஸ்பயர் பண்ண விஷயங்கள், ஹாப்பியான மெமரிஸ் இப்படிதான் இருக்கணும். பைத்தியக்காரத்தனமா ஓவர் திங்கிங் தாட்ஸ்க்கு, கிரேசியான தாட்ஸ்க்கு எங்க இடம் இல்ல அப்படின்னு இந்த ப்ரோலாக் முடியுது. கண் இருந்தால் பார்க்க முடியும், காது இருந்தால் கேட்க முடியும், யாராலையும் எந்த சீக்ரெட்ஸும் வச்சுக்க முடியாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவனுடைய உதடுகள் அமைதியா இருந்தாலும் அவனோட விரல்கள் பேசும். துரோகம்ன்றது அவனோட ஒரு துளியில இருந்தும் வெளிவரும் அப்படின்னு சிக்மண்ட் ஃப்ரெடோட கோட்ஸ்ல இருந்து இந்த பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. அலிஷியா பெனசனுக்கு அப்போ 33 வயசு. அவளோட ஹஸ்பண்ட கொலை செஞ்ச அந்த நேரம் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 7
வருஷம் ஆச்சு. 2 பேருமே ஆர்டிஸ்ட் தான். அலிஷியா ஒரு பெயிண்டர் அண்ட் கேப்ரியல் ஒரு பெரிய ஃபேமஸான ஃபேஷன் போட்டோகிராஃபர். கேப்ரியலோட ஸ்டைலே கொஞ்சம் வித்தியாசமானது தான். அவரோட போட்டோகிராஃப்ஸ்ல எப்படி தெரியுமா இருக்கும், ரொம்ப எலும்பா இருக்கிறவங்க, ஆஃப் நேக்கடா இருக்கக்கூடிய மாடல்ஸ், அந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் வச்சு ஒரு மாதிரி வியர்டான ஆங்கிள்ஸ்ல போட்டோ எடுக்கிறது தான் அவனோட ஸ்டைல். அவன் செத்து போனதுக்கு அப்புறம் அவனோட போட்டோகிராஃப்ஸோட ரேட் எல்லாம் வானம் எட்டுற அளவுக்கு, அந்த அளவுக்கு பிரைஸ் ஏறிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனா எனக்கு அவனோட ஒர்க் மேலாம் பெரிய மரியாதையே கிடையாது. அது ஸ்லிக் அண்ட் ஷாலோவா தான் இருந்துச்சு. பார்க்க நல்லா இருக்கும், ஆனா உள்ள ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா அலிஷியாவோட பெயிண்டிங்ஸ் அப்படி கிடையாது. அது நம்மளோட தொண்டைய புடிச்சு நெருக்கிற மாதிரி ஒரு ஒரு வைஸ் லைக் கிரிப் தரும். அவங்க உண்மையாலே ஒரு ஜீனியஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க அப்படிதான். வருஷத்திலே காணாத அளவுக்கு, அந்த அளவுக்கு வெயில் தாக்கம் அதிகமா இருந்த நாள் ஆகஸ்ட் 25. கேப்ரியல் ஏர்லி மார்னிங் 5:15 ஷூட்டிங்க்கு கிளம்பிட்டான். அலிஷியா அன்னைக்கு ஃபுல்லா அவளோட ஸ்டுடியோல தான் இருந்தா. கார்டன் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய சம்மர் ஹவுஸ், அதுதான் ரீசெண்டா அலிஷியா ஸ்டுடியோவா மாத்தினா. அலிஷியா அன்னைக்கு ஃபுல்லா அப்கமிங் எக்ஸ்போக்காக அவளோட ஸ்டுடியோல இருந்துதான் பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தா. கேப்ரியல் ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ மணி நைட்டு 11 இருக்கும். அடுத்த அரை மணி நேரத்துல பக்கத்து வீட்டு பார்பி ஹெல்மெட்க்கு துப்பாக்கி சத்தம் கேட்டிருக்கு. போலீஸ் 11:35 ஸ்பாட்க்கு வராங்க. வீடு ஃபுல்லா அவ்வளோ இருட்டா இருந்துச்சு. லைட்ஸ் எதுவுமே ஆன் பண்ணல. போலீஸ் டார்ச் அடிச்சுட்டு உள்ள வராங்க. அலிஷியா ஃபயர் பிளேஸ் பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. அவ ஒரு ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்கா. போலீஸ் டார்ச் அடிச்சு அலிஷியாவை பாக்குறப்போ அந்த ஒயிட் ட்ரெஸ் ஃபுல்லா அவ்வளோ ரத்தத்துல ரெட் ட்ரெஸ் மாதிரி இருந்திருக்கு. போலீஸ் டார்ச் அடிச்சு அலிஷியாவை பாக்குறப்போ ஒரு பேய் மாதிரி நின்னுட்டு இருந்திருக்கா. ஒரு சிலை மாதிரி தகச்சு போய் நின்னுட்டு இருந்திருக்கா. அவ கண்ணுல ஏதோ ஒரு புரியாத பயம் தெரிஞ்சிருக்கு. அவளுக்கு கீழே துப்பாக்கி கிடந்திருக்கு. அதுக்கு பக்கத்துல அந்த நிழல்ல கேப்ரியல் இருந்தான். ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்ச நிலைமையில கேப்ரியல் இருந்தான். முதல்ல அவன் மயக்கத்துல இருக்கான்னு தான் அந்த போலீஸ் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா லைட் அடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கேப்ரியல் ரொம்பவே அழகா இருப்பா. ஆனா போலீஸ் பார்த்த அந்த நிலைமையில கேப்ரியலோட முகம் ஃபுல்லா புல்லட்ஸ் பாஞ்சு ரொம்பவே கொடூரமா, பாக்குறதுக்கே கோரமா, அவ்வளோ ரத்த கிளறியா அவனோட முகத்துல இருக்கக்கூடிய எலும்புகள்லாம் தெரியற அளவுக்கு அப்படி இருந்தான். எங்க பார்த்தாலும் ரத்தமா இருந்துச்சு. சுவர்கள்ல, தரையில ரத்த ஆறு ஓடுச்சுன்ட்டு சொல்லலாம். அந்த இடத்துல கேப்ரியலோட ரத்தம் மட்டும் இல்ல, அலிஷியாவோட கால் பக்கத்துல ஒரு கத்தி கிடந்துச்சு. அவளோட கைய பார்த்து அவளோட நரம்பு வெட்டப்பட்ட மாதிரி அவ்வளோ ஆழமான காயம் இருந்துச்சு. அவ்வளோ ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. போலீஸ் அவளை காப்பாத்த முயற்சி பண்றாங்க. ஆனா அவ அசையாம நகராம செல்ல மாதிரி நிக்கிறா. 3 பேர் சேர்ந்துதான் அவளை கட்டுப்படுத்தினாங்கன்ட்டு சொல்லலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே அவ மயக்கமாயிட்டா. அடுத்த நாள் போலீஸ் லாயர் முன்னாடி அவளை கேள்வி கேக்குறாங்க. ஆனா அலிஷியா ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அவளோட உதடுகள்லாம் ஷிவராச்சு. ஆனா சத்தம் எதுவுமே வரல. அவ மேல மர்டர் சார்ஜ் போட்டு அரெஸ்ட் பண்ணப்ப கூட அவ நான் தான் கொலை பண்ணன்ட்டு சொல்லல, இல்லன்ட்டு சொல்லல. அலிஷியா ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல. அலிஷியாவோட விரிஸ்ட்ல ரத்தம் ரொம்ப அதிகமா போனனால அவ ரொம்பவே வீக்கா இருந்தா. அதை விட முக்கியமா அவ கேட்டடானிக் ஸ்டேட், அதாவது ஒரு விதமான ஷாக்ல இருந்தா. பேசாம சத்தம் இல்லாம ஒரு சிலை மாதிரி நின்னுட்டு இருந்தா. அவ ஜெயிலுக்கு போற அளவுக்கு பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி அவ ஃபிட் இல்லன்ட்டு டாக்டர்ஸ் எல்லாமே சொன்னாங்க. சோ மெடிக்கல் ரெக்கவரி ஆகுற வரைக்கும் அவ வீட்ல இருக்க பெர்மிஷன் கிடைச்சது அவளுக்கு. அவ ஜெயில இல்லையே தவிர அவ ஃப்ரீயா இல்ல. அது ஹவுஸ் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அவளோட வீட்டை சுத்தி 24 மணி நேரமும் போலீஸ் இருப்பாங்க. ஒரு சைக்காட்ரிக் நர்ஸ் கூடவே தான் இருப்பாங்க. அவளால அவளோட வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. அலிஷாவோட லாயர் கோர்ட்ல என்ன ஆர்குமெண்ட் வச்சாருன்னா, அவ வாயை திறந்து பேசவே இல்ல. சோ அவங்களோட மனசுல இருக்கிறத வெளிப்படுத்த அவங்களுக்கு பெயிண்டிங் பண்ண அலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறையீடு வைக்கிறாரு. அலிஷியாக்கும் பெயிண்டிங் பண்ண பெர்மிஷன் கிடைச்சது. ஆனா அந்த சைக்காட்ரிக் நர்ஸோட பார்வையில மட்டும்தான் அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையோட அவங்களுக்கு அந்த பெர்மிஷன் கிடைச்சது. அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்த அந்த கொஞ்ச நாள்ல சாப்பிடாம தூங்காம அந்த பெயிண்டிங்க வரைஞ்சா. அலிஷியா ஒரு நார்மல் ஆர்டிஸ்ட் கிடையாது. அவங்க ஒரு சூப்பரான பெயிண்டர். அவங்க ஸ்கெச்சஸ் பண்றதுக்கு
மாச கணக்குல ஆக்குவாங்க. ஆனா இந்த பெயிண்டிங்க ஒரே வாரத்துல முடிச்சிட்டாங்க. இத பார்த்த எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, புருஷன் செத்து ஒரு வாரம் கூட ஆகல, இன்னும் ஈரம் காயல, அதுக்குள்ள எப்படி இந்த பொண்ணால கேஷுவலா இப்படி பெயிண்டிங் எல்லாம் பண்ண முடியுது, அவ மனசுல கொஞ்சம் கூட ஈரம் இல்ல அப்படின்ட்டு எல்லாருக்குமே அவன் மேல கோவம் தான் வந்துச்சு. ஆனா அவ கூட இருந்த நர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அலிஷியா சரியா சாப்பிடல, அவங்க ஒழுங்கா தூங்கல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த கேன்வாஸ் முன்னாடிதான் 24 மணி நேரமும் நின்னுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த நர்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. அவ ஒரு ஆர்டிஸ்ட், அவ மனசுல இருக்கக்கூடிய கோரமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு அவ அவளோட பிரஷஸ் தான் எடுத்தா. அது ஒரு செல்ஃப் போர்ட்ரேட், தன்னை தானே வரைவாங்கல்ல, அதுதான். அந்த பெயிண்டிங்கோட கார்னர்ல லைட் ப்ளூ கலர்ல கிரீக் லெட்டர்ஸ்ல ஒரு வார்த்தை எழுதி இருந்துச்சு. அது அல்செஸ்டிஸ். அல்செஸ்டிஸ் கிரீக் காலகட்டத்துல அட்மெட்டஸ்னு ஒரு ராஜா இருந்திருக்காரு. அந்த ராஜா ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டடான பர்சன். அது மட்டும் இல்லாம அவரோட ஆட்சி ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்த சூரிய புத்திரனான அப்பல்லோ அட்மெட்டஸ பார்த்து, பா என்ன மாதிரி ராஜா இவன், உண்மையாலே ராஜானா இப்படிதான் இருக்கணும், இவன் நீடோடி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்மெட்டஸ் பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி அட்மெட்டஸ்க்கு ஒரு வரத்தையும் கொடுத்தான் அப்பல்லோ. அது என்ன வரனா, நீ சாகுற தருவாயில உன்னோட மரணத்தை நீ இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துடலாம், அவங்களோட விருப்பத்தோட அவங்க உன்னோட மரணத்தை ஏத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வரத்தை கொடுக்கறாரு. அட்மெட்டஸோட கடைசி காலகட்டமும் வருது. அட்மெட்டஸ் சாக போறான். அப்போ அவனுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு யாருமே தயாரா இல்ல. அவனோட நண்பர்களை கேட்டு பாக்குறான். தன்னோட சொந்த அப்பா அம்மா கூட அவனுக்காக உயிரை கொடுக்க தயாரா இல்ல. அந்த நேரத்துல அல்செஸ்டிஸ் அவனோட அன்பான மனைவி முன் வந்து, நான் வாழக்கூடிய வாழ்க்கையே உங்களுக்காக தான், நீங்க இல்லாம இந்த உயிரை நான் வச்சிட்டு இருக்கிறது வேஸ்ட் தான், உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. ஆனா இங்க அல்செஸ்டிஸ் உண்மையாலே தன்னோட கணவனுக்காக அட்மெட்டஸ்க்காக தன்னோட உயிரையே தியாகம் பண்றா. அல்செஸ்டிஸ் இறந்து போயிடுறா. அட்மெட்டஸ்க்கும் அந்த வரம் பழிச்சிடுது. அதை பார்த்த ஹெர்குலஸ், இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு சாக கூடாது, கொஞ்சம் கூட தன்னாலுமே இல்லாம இவ்ளோ நல்லவளா இருக்காளே, இப்படிப்பட்ட உயிர் சாக கூடாது அப்படின்னு சொல்லி மரண தேவனோட சண்டை போட்டு அல்செஸ்டிஸ திரும்ப உயிரோட மீட்டு கொண்டு வரான் ஹெர்குலஸ். இதுதான் அல்செஸ்டிஸ்ன்ற பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை. அல்செஸ்டிஸ் தன்னோட ஹஸ்பண்ட்காக அவளோட உயிரையே தியாகம் செஞ்சா. அலிஷியாவோட கேஸ்க்கும் இந்த மெத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் அலிஷியா அவளோட பெயிண்டிங்ல அல்செஸ்டிஸ்னு வரைஞ்சிருக்கா. அலிஷியா ஒரு செல்ஃப் போர்ட்ரேட் வரைஞ்சிருக்கா. அந்த பெயிண்டிங்ல அவளோட ஸ்டுடியோல அவ நேக்கடா நிக்கிற மாதிரி இருக்கு. அவளோட உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட அவ்வளோ தெளிவா வரைஞ்சு வச்சிருக்கா. அவளோட லாங்கான ரெட் ஹேர், அது மட்டும் இல்லாம அவ கையில இருக்கக்கூடிய வெட்டப்பட்ட அந்த விரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கார்ஸ், இது எல்லாமே அந்த அளவுக்கு தத்ரூபமா அவ்வளவு சூப்பரா வரைஞ்சு வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம அவ கையில ஒரு பிரஷ் இருக்கு. அந்த பிரஷ்ல இருந்து ரெட் கலர் பெயிண்ட் இல்ல, அது ஒரு ரத்தம் சொட்டிட்டு இருக்கிற மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கா. இந்த பெயிண்டிங்ல ஒரு எக்ஸ்பிரஷன் எதுவுமே இல்லாம பிளாங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பெயிண்டிங்லயுமே எதுவுமே பேசாம தகச்சு போய் நிக்கிற மாதிரி தான் வரைஞ்சு வச்சிருக்கா. கோர்ட்ல ட்ரையல் நடந்துட்டு இருக்கிற போதே அலிஷியாவோட மேனேஜர் ஜீன் ஃபெலிக்ஸ் அந்த பெயிண்டிங்க கேலரியில டிஸ்பிளே பண்றாரு. இந்த சிச்சுவேஷன்ல இவரு டிஸ்பிளே பண்ணதும் இந்த விஷயம் ரொம்பவே கான்ட்ரோவர்ஷியல் ஆகுது. அண்ட் மக்களோட கூட்டம் அலமோதுது அதை பாக்குறதுக்காக. தியோவும் அந்த கியூல நின்னுதான் அந்த பெயிண்டிங்க பாத்துட்டு இருக்காரு. தியோ அந்த பெயிண்டிங்க பாக்குறப்போ அலிஷியாவோட கண்ணுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவரால எதையுமே ஃபிகர் அவுட் பண்ண முடியல. இந்த பெயிண்டிங்க பாக்குறதுக்கு இவ ஏதோ சொல்ல வரா, இவளுக்குள்ள என்னமோ இருக்கு, ஆனா அது எல்லாத்தையும் யாருக்குமே தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு மாஸ்க் போட்டு மறைச்ச மாதிரி இவ எக்ஸ்பிரஷன் இல்லாம இருக்கா. அப்படி
அப்படின்னு தியோ யோசிக்கிறாரு. அந்த பெயிண்டிங்க பார்த்த மக்கள் எல்லாருமே இவ ஒரு பியோரான சாத்தான், இவ கொஞ்சம் கூட ஈவரக்கமே இல்லாத பிச் இவ அப்படின்னு தான் பேசிக்கிறாங்க. மீடியா மட்டும் என்ன சும்மாவா இருக்க போறாங்க? ஹஸ்பண்ட கொன்ன ராட்சசி இவ ஒரு பிளாக் விடோ அப்படின்னு ஒரு பட்டம் கட்டி போர்ட்ரே பண்றாங்க. கொலை நடந்த இடத்துல அலிஷியா தான் கேப்ரியல் பாடி கூட இருந்தா. கன்ல அவளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் இருந்துச்சு. சோ அவ தான் இந்த கொலைய பண்ணான்னு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஆனா ஏன் கொன்னான்னு யாருக்குமே தெரியல. மீடியால பல தியோரிஸ் வந்துச்சு. கேப்ரியல் அலிஷியாவை டொமஸ்டிக் அபியூஸ் பண்ணிருப்பானோ? அவனோட போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது இவனுக்கு ஏதாவது வியர்டான ஹாபிட்ஸ் கூட இருந்திருக்கலாம். இல்லனா இவங்க ரெண்டு பேரும் பிசிக்கல் இன்டிமசி அப்போ ஏதாவது கேம் பிளே, ரோல் பிளே அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்றேன்னு சொல்லி இந்த மாதிரி தப்பாயிடுச்சோ? இல்ல ஏதாவது பொறாமையா இருக்குமா? இந்த மாதிரி எல்லாம் கட்டுக்கதைகள் கட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா கேப்ரியல் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அப்படின்னு அவனோட பிரதர் சொல்றான். கோர்ட் ட்ரையல்ல ஜட்ஜுக்கு அலிஷியா பேசாம இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. இவ மட்டும் இன்னசென்ட்டா இருந்திருந்தா இந்நேரம் கத்தி கூச்சல் போட்டிருப்பா, அழுகையாவது செஞ்சிருப்பா. எதுவுமே செய்யாம குத்துக்கல்ல மாதிரி நிக்கிறா, கொஞ்சம் கூட கண்ணு கூட கலங்கல அப்படின்ட்டு ஜட்ஜி நினைக்கிறாரு. அப்போ லாஸ்டஸ் டயமெடிஸ்னு ஒரு டாக்டர் வராரு. அவரு வெறும் டாக்டர் மட்டும் கிடையாது, அவரு ஒரு ப்ரொஃபஸரும் கூட. அவரு தான் த க்ரோவ்னு ஒரு யூனிட்டோட கிளினிக்கல் டைரக்டர். அதாவது அந்த மொத்த ஹாஸ்பிட்டலுக்கே அவரு தான் ஹெட்னு சொல்லலாம். கோர்ட் ட்ரையல் நடக்கிறப்போ ஜட்ஜு ஒரு சைக்காட்ரிக் எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் கேட்பாங்க. அப்போ டயமெடிஸ் தான் அலிஷாவை எக்ஸாமைன் பண்ணி கோர்ட்ல ப்ரொசீட் பண்றாரு. அப்போ டயமெடிஸ் என்ன சொல்றாருன்னா, அலிஷா பேசாம இருக்கிறதுக்கு காரணம் அவ மனசுல ரொம்ப ஆழமா ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்றாரு. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா அலிஷியாக்கு பித்து பிடிச்சு போயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஜட்ஜும் டயமெடிஸ் சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அலிஷியாவுக்கு டிமினிஷ்டு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துடுறாரு. அவளை த க்ரோவ்னு ஒரு சைக்காட்ரிக் யூனிட்க்கு அனுப்புறாரு. த க்ரோவ்னு சொல்றது ஒரு செக்யூரான ஃபாரன்சிக் சைக்காட்ரிக் யூனிட். இது நார்த் லண்டன்ல தான் இருக்கு. இது ஒரு நார்மலான ஹாஸ்பிட்டல் கிடையாது. மர்டர் மாதிரி ஏதோ ஒரு பெரிய கிரைம் பண்ணி ஆனா அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் சரியில்லைன்னா கோர்ட் வந்து ஒரு முடிவெடுக்கும். அவங்கள ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது கோர்ட்டால. அதனால இந்த மாதிரி செக்யூரான யூனிட்க்கு அனுப்புவாங்க. இந்த இடத்துல துப்பாக்கியோட காட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஆனா பில்டிங் ரொம்பவே செக்யூரா இருக்கும். பேஷண்ட்ஸ் எல்லாமே பயங்கரமான காவல்ல இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கக்கூடிய பிளேஸ் இது. அலிஷியா கேப்ரியலை கொன்னதுக்கு அப்புறமா இவளுக்கு பித்து பிடிச்சு போயிருக்குன்னு சொல்லி ஜட்ஜு இங்கதான் அட்மிட் பண்ண சொல்லி ஆர்டர் போடுறாரு. யோசிச்சு பாருங்க, நார்மலா இருக்கக்கூடியவங்களால ஒரு சாதாரண மென்டல் ஹாஸ்பிட்டல்லே இருக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி முழுக்க முழுக்க கிரிமினல்ஸ் இருக்கக்கூடிய, அதுவும் மனநிலை பாதிக்கப்பட்ட கிரிமினல்ஸ் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு அலிஷியாவை அனுப்ப சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அலிஷியா தப்ப நினைச்சு தப்பிக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த ட்ரையல் அப்பவே பேசி இருக்கணும். ஆனா அவ ஒரு வார்த்தை கூட பேசவே கிடையாது. நாட்கள் கடந்து போகுது, மாதங்கள் கடந்து போகுது, வருஷங்களே ஆகுது. ஆனாலும் அவ ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல. இவ இப்படி அமைதியா இருந்தோன்னு மீடியாவும் நாட்போக்குல அவளை மறந்துட்டாங்க. ஆனா தியோ மட்டும் அவளை மறக்கவே இல்ல. ஒரு சைக்காட்ரிஸ்டா அவ ஏதோ ஒரு பெரிய டிராமால இருக்கா. ஒரு புரோக்கனான கார் மாதிரி ஸ்டாப் ஆகி இருக்கா. என்னால அவளை பிக்ஸ் பண்ண முடியும், நான் அவளை பிக்ஸ் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. தியோவுக்கு அவளை பத்தி படிக்கிறப்போ ஏதோ இனம் புரியாத ஒரு எம்பத்தி வருது. அவரால புரிஞ்சுக்க முடியுது. 6 வருஷம் கழிச்சு த க்ரோவ்ல ஒரு ஜாப் வேகன்சி வருது. தியோ அப்போ பிராட் மேனர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த சான்ஸ மிஸ் பண்ண கூடாதுன்னு அந்த ஜாப்க்கு அப்ளை பண்றாரு. தியோ எப்படியாவது த க்ரோவ்குள்ள நுழைஞ்சாதான் அலிஷியாவை பத்தி தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறாரு. என்னோட பேரு தியோ ஃபேபர். எனக்கு இப்போ 42 வயசு ஆகுது. நான் ஏன் ஒரு சைக்கோ தெரபிஸ்ட் ஆனேன்னு தெரியுமா? சிம்பிளா சொல்லணும்னா ஐம் ஃபக்ட் அப். மனசால ரொம்பவே பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டிருக்கேன். இதுதான் உண்மை. ஆனா த க்ரோவ்ல இன்டர்வியூக்கு போனப்போ நான் இந்த உண்மைய சொல்லவே இல்லை. காமனா எல்லா இன்டர்வியூலுமே இந்த கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க ஏன் இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணீங்கன்ட்டு. அந்த மாதிரி கேக்குறப்போ என் மனசுல இருக்க உண்மைய நான் சொன்னதே கிடையாது. த க்ரோவ்
குரூவ்ல இன்டர்வியூக்கு போனப்போ அங்க இந்திரா சர்மான்னு ஒரு கன்சல்டன்ட் இருந்தாங்க. அவங்க பார்க்கவே ரொம்பவே சாஃப்டான கைண்டான பர்சன் மாதிரி தெரிஞ்சது. அவங்க கிளாஸஸ் வழியா என்ன பார்த்து நீங்க ஏன் சைக்காலஜி படிக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்கோர்ஸ் நான் இது எதிர்பார்த்த கொஸ்டின் தான். கொஞ்சம் தடுமாறி அப்படியே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுதான் சொன்னேன். சின்ன வயசுல நான் ஒரு கேர் ஹோம்ல தான் ஒர்க் பண்ணேன். அதுதான் என்ன மேல மேல படிக்க ஆதரவா இருந்துச்சு. மக்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்தேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். மக்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்தேன், ஆனா அது செகண்டரி ரீசன் தான். மெயின் ரீசன் என்ன தெரியுமா? என்ன நானே காப்பாத்திக்கதான் இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள வந்தனே. என்ன பொறுத்த வரைக்கும் மென்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே அவங்களே கியூர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த சைக்காலஜி படிக்கிறாங்கன்ட்டே நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் நம்ம பிறக்கிறப்பவே பெர்ஃபெக்டான கேரக்டரோட தான் பிறக்கிறோம்னு சொல்லிட்டு. இவங்க நேச்சுரலாவே கைண்டானவங்க, இவன் நேச்சுரலாவே அரகண்டானவன், இவங்களுக்கு நேச்சுரலாவே பிறக்கிறப்பவே இந்த டேலண்ட் இருக்கு, இவங்களுக்கு நேச்சுரலா பிறந்ததுல இருந்தே ஒரு டேலண்ட்மே இல்ல அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா அது முழுக்க முழுக்க தப்பு. ஒரு குழந்தையோட பிரெயின்ன்றது ஒரு களிமண் மாதிரி தான். சைக்கோ அனலிஸ்ட் டொனால்ட் வினிகோட் சொன்ன மாதிரி நம்ம பர்சனாலிட்டிய நம்மளோட பேரண்ட்ஸ் தான் ஷேப் பண்றாங்க. இதுதான் கொஞ்சம் வருத்தமான விஷயம்ட்டு கூட சொல்லலாம். நம்ம சின்ன வயசுல எதுவுமே அறியாத அந்த வயசுல நம்ம பேரண்ட்ஸ் நம்மள எப்படி நடத்துனாங்கன்ட்டு நம்மளுக்கு தெரியாது. என்னோட கேஸ்ல என்னோட கேரக்டர் எப்பவுமே ஆங்ஸைட்டியோடவும் பயத்தோட தான் இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட அப்பா. என் அப்பா கிட்ட இருக்கிறப்போ நான் எப்பவுமே சேஃபா ஃபீல் பண்ணதே இல்ல. அவர் எப்போ கோவப்படுவாருன்ட்டே தெரியாது. ஒரு சின்ன விஷயம் கூட அவரை டக்குன்ட்டு கோவப்பட வச்சிடும். நான் என்னோட பெட்டு கீழே போய் ஒளிஞ்சுப்பேன். ஆனா அவரு என்னோட காலை புடிச்சு இழுத்து பெல்ட்டால அடி பின்னி எடுத்துருவாரு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு கூட எனக்கு தெரியாது. என் அம்மா கிட்ட கேட்டா உங்க அப்பா ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவருக்கு பர்சனாலிட்டி டிசார்டர் இருந்திருக்கு. என் அப்பா ஊர்ல இல்லாத அந்த 30 நாள் நானும் என் அம்மாவும் ரொம்பவே நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருந்தோம். வின்டர் சீசனும் வந்துச்சு. வின்டர் சீசன்ல அந்த ஸ்னோ பெய்யறப்போ நாங்க ஒரு ஸ்னோமேன் செஞ்சோம். அதை பார்க்க அப்படியே என் அப்பா மாதிரியே இருந்துச்சு. நானும் என் அம்மாவும் ஸ்னோ பால்ஸ் எல்லாம் செஞ்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சு விளையாண்டோம். அன்னைக்கு ராத்திரி நான் வெளியே போய் அந்த ஸ்னோல கை வச்சேன். என்னோட ஹாப்பினஸும் அந்த ஸ்னோ மாதிரி தான். புடிச்ச உடனே கரைஞ்சு போயிடுச்சு. எனக்கு 18 வயசான உடனே சொரையில இருக்கக்கூடிய என்னோட வீட்டை விட்டு இல்ல அந்த நரகத்தை விட்டு யூனிவர்சிட்டிக்கு எஸ்கேப் ஆனேன். நான் ஃப்ரீ ஆயிட்டேன்னு நினைச்சேன், ஆனா இல்ல. என் வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறமும் என்னோட அப்பாவோட குரல் என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நீ வேஸ்ட், நீ ஒரு ஃபெயிலியர், நீ ஒன்னுத்துக்குமே உருப்படாத ஒரு உதவாக்கற அப்படின்னு என் அப்பாவோட குரல்கள் எல்லாமே என் தலைக்குள்ளேயே கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்னால பயத்துல வெளியே கூட எங்கேயுமே போக முடியல. நான் செத்து போயிடலான்னு முடிவே பண்ணிட்டேன். ஒவ்வொரு கடையா போய் பாராசிட்டமால் டேப்லெட் வாங்கி எல்லாத்தையும் முழுங்கினேன். ஆனா நான் சாகவே இல்ல. அதுக்கு பதிலா அது ஒத்துக்காம வாமிட் தான் பண்ணேன். அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, எனக்கு இப்போ நான் சாகிறதுக்கான நேரம் இன்னும் வரல, இன்னும் வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் எனக்கு ரூத்னு ஒரு தெரபிஸ்ட் கிடைச்சாங்க. அவங்க கிட்ட எல்லாத்தையுமே நான் சொன்னேன். என்னோட சோக கதையெல்லாம் நான் சொல்றப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆச்சு. ஆனா ரூத்தோட கண்ணுல கொலை மாதிரி தண்ணி தேங்கி இருந்துச்சு. தெராப்பில தெரபிஸ்ட் நம்மளோட வழிய அவங்க எடுத்துப்பாங்க. ரூத் மூலமா தான் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்னா என்ன, கைண்ட்னஸ்னா என்ன, இது எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட தலைக்குள்ள இருந்த என்னோட அப்பாவோட குரல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுது. சைக்காலஜி தான் என் வாழ்க்கைய மாத்துச்சு. இதுதான் என்னோட வாழ்க்கைக்கான நிம்மதின்னு நான் முடிவு பண்ணேன். அதனாலதான் இந்த பாத்தை நான் சூஸ் பண்ணேன். நான் ட்ரைனிங் முடிச்சு சைக்காட்ரிக் வார்ட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். டிஃபிகேஷன், சூசைட் அட்டெம்ப்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில பைத்தியக்காரவங்க தான். எனக்கு ரூத் கிடைச்சனாலதான் நான் தப்பிச்சேன். இல்லனா நானுமே அலிஷியா மாதிரி தான் ஏதாவது ஒரு சைக்காட்ரிக் யூனிட்ல கட்டி போடப்பட்ட நிலைமையில இருந்திருப்பேன். இதை எதுவுமே நான் சொல்லாம இந்திரா சர்மா கிட்ட இந்த ட்ரைனிங் தான் என்ன ஒரு தெரபிஸ்டா மாத்துச்சு. நான் மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு ஒரு பதில சொன்னேன். அவங்களும் அதை நம்பிட்டாங்க. எனக்கு ப்ரோட்மோர்ல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு குரோவ்ல ஈஸியா எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு. ஒரு மாசம் கழிச்சு நான் குரோவுக்கு கிளம்பினேன் அலிஷியாவை பாக்குறதுக்காக.
இந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய ஐஸ் மாதிரி ஜான்வரி காத்து என்ன துரத்திட்டே இருந்துச்சு. அந்த தெருக்கல்ல இருந்த மரங்கள் எல்லாமே இலையெல்லாம் உதிர்ந்து ஒரு ஸ்கெலிட்டன்ஸ் மாதிரி நின்னுட்டு இருந்துச்சு. ஸ்கை ஃபுல்லா ஒயிட்டா ஹெவி ஸ்னோ விழ போற மாதிரி இருந்துச்சு. நான் என்ட்ரன்ஸ் வெளியே நின்னு பாக்கெட்ல இருந்து சிகரெட் எடுத்தேன். ஒரு வாரமா நான் ஸ்மோக்கிங் பண்ணவே இல்லை. கண்டிப்பா இதை விட்டுருவேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ஆனா இப்போ திரும்ப ஆரம்பிச்சிட்டேன். என் மேல எனக்கே கோவமா தான் இருந்துச்சு. சைக்கோ தெரபிஸ்ட் எல்லாருமே ஸ்மோக்கிங்க ஒரு அன்ரிசால்வ்டு அடிக்ஷனா தான் பாப்பாங்க. நான் சிகரெட் ஸ்மெல்லோட உள்ள போக கூடாதுன்ட்டு 2 மின்ஸ் எடுத்து வாயில போட்டு சிவ் பண்ணிக்கிட்டே ஸ்மோக் பண்ணேன். இந்த குளிரால மட்டும் கிடையாது, லைட்டா கொஞ்சம் பயத்தினாலையும் தான் நான் இப்படி ஷிவர் ஆயிட்டு இருந்தேன். ப்ரோட்மோர்ல இருந்த என் கன்சல்டன்ட் இது ஒரு தப்பான முடிவுன்ட்டு அப்பவே சொன்னாரு. உன் கரியரை நீனே அழிச்சுக்கிற அப்படின்னு அவர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம ப்ரொஃபசர் டயமிடிஸ் பத்தி ரொம்பவே கேவலமா பேசினாரு. அவன் ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் மேன். அந்த க்ரூவ் யூனிட்ட கூட சீக்கிரமா மூட போறதா ரூமர்ஸ் வர வருது. நீ என்ன ஒரு கேவலமான முடிவு எடுத்திருக்க அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா நான் எதுவுமே பேசாம அமைதியா தான் இருந்தேன். ஆனா நான் அவர்கிட்ட அலிஷாவை பத்தி எதுவுமே சொல்லல. அவங்கள ட்ரீட் பண்றதுக்காக தான் நான் இங்க வரேன்னு சொன்னா கண்டிப்பா அவர் என்னை இன்னுமே திட்டுவாரு. அதனால நான் எதுவுமே சொல்லல. சிகரெட்டை அணைச்சிட்டு கொஞ்சம் நர்வஸ கண்ட்ரோல் பண்ணிட்டு உள்ள போனேன். த க்ரோவ் இது எட்ஜ்வேர் ஹாஸ்பிட்டலோட ரொம்ப பழைய பில்டிங்ல இருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய மாடர்ன் பில்டிங்க கம்பேர் பண்ணா இது சின்ன ஒரு ரெட் பிரிக் விக்டோரியன் பில்டிங் தான். சுத்தி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் பில்டிங்ஸ் எல்லாமே மாடர்னா பெருசா இருக்கு. ஆனா இந்த க்ரோவ் மட்டும் பழைய காலத்து ரெட் பிரிக் பில்டிங்ல ஒரு சின்ன கார்னர்ல அமிங்கி போயிருக்கு. ரிசப்ஷன் பாக்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்ட்டு ப்ளூ கவுச்சஸ், அதுக்கப்புறமா பேஷன்ஸ் எல்லாம் வரைஞ்ச ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு கிண்டர் கார்டன் மாதிரி இருக்கு. அப்போ நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தப்போ யூரின்னு ஒரு ஹைட்டான ஆள் வந்து அவரை இன்ட்ரோ பண்ணிக்கிட்டாரு. அவரு தான் ஹெட் சைக்காட்ரிக் நர்ஸ். ஆமா, அவரோட நெக்ல ஒரு ட்ரைபல் டாட்டோ இருந்துச்சு. அவரு லட்வியால இருந்து வந்ததா சொன்னாரு. அவரோட பெல்ட்ல நிறைய கீஸ் இருந்துச்சு. அந்த கீஸ்ல இருந்து ஒரு செட் எடுத்து என்கிட்ட கொடுத்தாரு. இது இண்டிவிஜுவல் ரூம்ஸ்க்காக. வார்ட் கோட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தப்போ அந்த யூனிட்டோட மேனேஜர் ஸ்டெஃபனி கிளார்க் அங்க வந்தாங்க. அவங்க கரீபியன் லேடி, ரொம்பவே ஷார்ப்பான ஆளு. பாக்குறதுக்கே அப்படிதான் இருந்தாங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? சேஃப்டி இஸ் மை டாப் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் அட்டாக் அல்லாம என்கிட்ட கொடுத்தாங்க. இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியதான் இருக்கணும், அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு எனக்குள்ளே நான் சொல்லிக்கிட்டேன். ஸ்டெஃபனி போனதுக்கு அப்புறமா யூரி என்ன வார்டோட என்ட்ரன்ஸ்க்கு கூட்டிட்டு போனாரு. அங்க ஒரு சேஃப்டி கார்டு என்ன செக் பண்றப்போ என் பாக்கெட்ல இருந்த லைட்டரை எடுத்தாரு. சாரி நான் மறந்துட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். யூரி என்ன ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போக பார்த்தாரு. ஆனா எல்லாருமே கம்யூனிட்டி மீட்டிங்ல தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் நானும் அங்க ஜாயின் பண்ணிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டேன். யூரியும் பரவாயில்லையே இவ்வளவு சீக்கிரமா பிளெண்ட் ஆகுறீங்களே நீங்க, சரி ஓகே உங்க இஷ்டம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கூட்டிட்டு போனாரு. அந்த பில்டிங் பாக்குறதுக்கே ரொம்பவே மோசமா இருந்துச்சு. பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சு போய் ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சு. கடைசியில ஒரு டோர் முன்னாடி நின்னு கம்யூனிட்டி மீட்டிங் உள்ளதான் இருக்கு, எல்லாருமே உள்ளதான் இருக்காங்க அப்படின்னு யூரி சொன்னாரு. நான் என்ன கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போனேன். அது ஒரு செம்ம நீளமான ரூம், நல்லா பெரிய ரூம். அங்க பெரிய கம்பி வச்சு ஜன்னல் வழியா வெளிய பார்த்தா நல்லா ரெட் பிரிக் வால் தெரியுது. ரூம் ஃபுல்லாவே காஃபி ஸ்மெல் தான் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம யூரியோட அந்த ஆஃப்டர் ஷேவ் ஸ்மெல்லு எப்பா தாங்க முடியல. அங்க ஒரு 30 பேரு சர்க்கிளா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. எல்லாரோட கையிலுமே ஒரு பேப்பர் கப்ல டீயோ இல்ல காஃபியோ வச்சுட்டு தூங்கு மூஞ்சியோட உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. சில பேரு அந்த காஃபிய குடிச்சிட்டு வேற வழி இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த எம்டி கப்பை கசக்கிட்டு கிழிச்சிட்டு நோண்டிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த
கம்யூனிட்டி மீட்டிங் தினமும் 2 வாட்டி நடக்கும். இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மீட்டிங் மாதிரியே இருக்கும். அதே சமயம் ஒரு குரூப் தெராப்பி மாதிரியும் இருக்கும். யூனிட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், அது மட்டும் இல்லாம பேஷண்ட்ஸ கேர் பண்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ப்ரொஃபசர் டயமெடிஸ்க்கு இந்த மாதிரி மீட்டிங்னா ரொம்பவே பிடிக்கும். பேஷண்ட்ஸ் அவங்க நல்லதுக்காக அவங்களே பொறுப்பு எடுத்துக்கணும், இந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் எப்பவுமே நினைச்ச மாதிரி நடக்காதுல்ல. டயமெடிஸ் பாக்குறதுக்கே பக்கா தியேட்ரிக்கல் பர்சன் மாதிரி இருக்காரு. தியோவை பார்த்ததும் 2 கையுமே விரிச்சு, ஹே தியோ வாங்க வாங்க எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. டயமெடிஸ்க்கு லைட்டா கிரீக் ஆசென்ட் இருக்கும். ஆனா 30 வருஷமா இங்கிலாந்துல இருந்தனால அது பெருசா தெரியல. அவருக்கு 60 வயசு ஆனாலுமே செம்ம ஹேண்ட்ஸமா ஒரு மிஸ்சீவியஸ் அங்கிள் மாதிரி தான் இருக்காரு. அவர் பாக்குறதுக்கே அவரோட வேலை மேல ரொம்பவே பக்தியா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரு 2 வாட்டி டிவோர்ஸ் ஆனவர். என்னோட 3வது கல்யாணம் இந்த குரூப் கூட தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. தியோவை நம்ம புது சைக்கோ தெரபிஸ்ட்னு எல்லார்கிட்டயுமே இன்ட்ரோ பண்றாரு. தியோ சர்க்கிள சுத்தி பாக்குறாரு. அலிஷியா எங்க இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு. ஆனா அங்க இருக்கவங்கள யாரு ஸ்டாஃப் யாரு பேஷண்ட் கூட கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே மிக்ஸ் ஆகி இருக்காங்க. தியோக்கு அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்னு ஒருத்தரை நல்லாவே தெரியும். அந்த கிறிஸ்டியன்றவரு பிராட்மோர்ல தியோ கூட சைக்காட்ரிஸ்டா வேலை செஞ்சவரு. அந்த கிறிஸ்டியனை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. அப்புறம் இந்திராவை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணுவாரு. வேற யாருமே ஃப்ரெண்ட்லியாவே இல்ல பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாம பேஷண்ட்ஸ்மே கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் அந்த பார்வையோட தான் பாக்குறாங்களே. கடைசியா ஒரு வழியா தியோ அலிஷாவை பாக்குறாரு. அவ அவரோட முன்னாடியே தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனா அவ ஆள் இருக்கிறதே தெரியல. அந்த மாதிரி ரொம்பவே சைலண்டா செடேட்டடா தலைய சாச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளோட நிலைமைய பாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவ கையில இருக்கக்கூடிய டீ கப்ல இருந்து டீ எல்லாம் கீழே கொட்டுது. அவளோட கை அந்த அளவுக்கு நடுக்கத்துல இருக்கு. ஒரு காலத்துல எவ்வளவு அழகா இருந்தா இந்த அலிஷியா, இப்ப பாக்குறதுக்கு ரொம்பவே அழுக்கா கை நடுக்கத்தோட இந்த மாதிரி இருக்காளே, பாக்குறதுக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவளோட விரிஸ்ட்ல அந்த தழும்பு இருக்கு. இப்போ அவ ஹெவி வெயிட் ஆன்டி சைக்கோட்டிக்ஸ்ல இருக்கனால அவ வாயில இருந்து எச்சில் கொட்டுது. அத பார்த்த தியோக்கு மனசே உடைஞ்சு போயிடுச்சு. எப்படி இருந்த பொண்ணு இவ இப்போ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காளேன்ட்டு. டயமெடிஸ் தியோவை பேச சொல்றாரு. தியோவும் நான் இங்க வந்ததுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். பேஷண்ட்ஸ் கூட ஒர்க் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்பெல்லாம் தியோ பேசிட்டு இருக்கிறப்போவே த பார்னு கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. ஒரு ஜாயண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டர்க்கிஷ் லேடி, அவங்களோட பேரு எலிஃப். அவங்க ஃபாஸ்டா உள்ள வராங்க. அவங்களோட கையில ஒரு 2 பெரிய உட்டன் ஸ்பைக்ஸ் குச்சி மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சுட்டு அத 2 கையால ஹைட்டா தூக்கி ஈட்டி மாதிரி மேல வீசுறாங்க. அத பார்த்ததும் ஒரு பேஷண்ட் பயத்துல கண்ணை மூடிட்டு கத்துறாங்க. இத பார்த்து தியோவுமே ஷாக் ஆயிட்டாரு. யார் மேலேயாவது விழ போதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ அந்த சர்க்கிளோட சென்டர்ல வந்து விழுது அந்த ஈட்டி. அப்பதான் தியோக்கு புரிய வந்துச்சு, இது ஈட்டி எல்லாம் இல்ல, ஏதோ உடைஞ்சு போன ஒரு குச்சின்னு சொல்லிட்டு. எலிஃப் பயங்கரமா கத்துறா, என்னோட குச்சி உடைஞ்சு 1 வாரம் ஆச்சு, ஏன் இதை இன்னும் யாரும் மாத்தல அப்படின்னு சொல்லிட்டு வல்கரா கத்திட்டு இருக்கா. ப்ரொஃபசர் டயமெடிஸ் அதுக்கு ரொம்பவே காமா எலிஃப்க்கு புரியுற மாதிரி அவளோட லாங்குவேஜ்ல பேசுறாரு. நீ லேட்டா வந்திருக்க, உன்னை இந்த மீட்டிங்ல அலோ பண்ணலாமா வேணாமான்ட்டு நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தியோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க, நீங்களே சொல்லுங்க அப்படின்ட்டு அப்படியே தியோ மேல டர்ன் பண்ணி விட்டுறாரு. தியோவோட தலைக்குள்ள ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருந்தாலும் இந்த விஷயத்த ரொம்பவே கூலா ஹேண்டில் பண்றாரு. அப்போ தியோவோட பழைய காலிக்கான கிறிஸ்டியன் வந்து, நீ மட்டும் என்ன கரெக்ட் டைம்க்கா வந்த, நீனே லேட்டா தான் வந்த அப்படின்னு சொல்லி நக்கலா பேசுறாரு. அதுக்கு தியோ கோவப்படாம, உண்மைதான் நானும் லேட்டா தான் வந்தேன், சோ எல்லாருமே சேர்ந்து டைம் மேனேஜ்மெண்ட் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தியோவும் பொறுமையா எலிஃப் கிட்ட, உனக்கு இந்த குச்சி மேல கோவம் கிடையாது, அதை யாரோ உடைச்சாங்க பாத்தியா, அந்த கோவத்தை பத்தி பேசலாம், உட்காரு அப்படின்னு சொல்லி அவளை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி உட்கார வைக்கிறாரு. அதுக்கு எலிஃப், நீ யாரு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு கண்ணை உருட்டி மிரட்டுறாங்க. எலிஃப், நீ இப்போ கோவமா இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நம்ம இப்போ உன்னோட கோவத்தை பத்தி தான் பேச போறோம் அப்படின்னு சொல்லி அவளை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் நிதானமா உட்கார வைக்கிறாரு. இந்திராவும்
அலிஷியாவும் தியோவும் சேர்ந்து ஆங்கர் பத்தி பேசுறாங்க. டயமெடிஸ் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. தியோவோட தெராபெட்டிக் ஸ்கில்லையுமே கவனிக்கிறாரு. அப்போ தியோ திரும்பவும் அலிஷியாவை பாக்குறாரு. அலிஷியாவோட கண்ணு இந்த வாட்டி லைட்டா தியோ பக்கம் பாக்குது. ஆனா எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே இல்ல. அலிஷியா தியோவை பார்த்ததுக்கு அப்புறமா தியோ முடிவே பண்ணிடுறாரு. எப்படியாச்சும் அலிஷியாவை என்னோட பேஷண்டா ஆக்கிடணும் அப்படின்னு முடிவே பண்ணிடுறாரு. அலிஷியா தொலைஞ்சு போயிட்டா. அவ எங்க இருக்கான்னு சொல்லி நான் தான் கண்டுபிடிக்கணும். அவளை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு தியோ முடிவு பண்றாரு. ப்ரொஃபசர் டயமெடிஸோட ஆபீஸ் அந்த ஹாஸ்பிட்டல்லே ரொம்பவே பழைய மோசமான ஏரியால தான் இருந்துச்சு. கார்னர்ஸ் எல்லாமே இந்த சிலந்தி வலைங்க. அது மட்டும் இல்லாம காரிடோர்ல வேற சில லைட்ஸ் மட்டும் தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நான் கதவை தட்டுனேன். ஒரு நிமிஷம் கழிச்சு உள்ள இருந்து அவரோட குரல் கேட்டுச்சு, உள்ள வாங்க அப்படின்ட்டு. நான் அந்த ஹேண்டில திருப்பின உடனே அந்த கதவு கிரீக்னு சத்தம் போட்டு திறந்துச்சு. உள்ள போன உடனே எனக்கு வித்தியாசமான ஸ்மெல் வந்துச்சு. ஹாஸ்பிட்டலோட மத்த இடம் மாதிரி ஆன்டிசெப்டிக் ஸ்மெல் இல்லாம ஏதோ ஒரு ஆர்கெஸ்ட்ரா பிட் மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துச்சு. அதாவது அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்னா, ஒரு மரத்தோட ஸ்ட்ரிங்ஸ், போ, பாலிஷ், அது மட்டும் இல்லாம வேக்ஸ், இது எல்லாமே கலந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருந்துச்சு. அந்த இடத்த சுத்தி ஒரு நிமிஷம் பார்த்துட்டே இருந்தேன். அந்த இருட்டுக்கு பழகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்பதான் அந்த இடத்துல ஒரு பியானோவை பார்த்தேன். ஹாஸ்பிட்டல்ல இது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு. அந்த நிழல்ல மெட்டாலிக் மியூசிக் ஸ்டாண்ட்ஸ் மின்னிட்டு இருந்துச்சு. ஒரு டேபிள் மேல மியூசிக் ஷீட்ஸ் எல்லாமே அடுக்கி வச்சிருந்தாங்க. ஒரு வயலின் அப்புறம் ஃப்ளூட் கூட இருந்துச்சு. அது பக்கத்துலயே ஒரு பெரிய ஹார்ப் ரொம்பவே அழகான உட்டன் ஃப்ரேமோட இருந்துச்சு. நான் ஆச்சரியத்தோட வாயை திறந்து அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். டயமெடிஸ் சிரிச்சுக்கிட்டே, என்ன இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பத்தி யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இது எல்லாமே உங்களோடதா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமா, மியூசிக் என்னோட ஹாபி இல்ல, அது என்னோட பேஷன்ட்டே சொல்லலாம் அப்படின்னு கைய தூக்கி டிராமாட்டிக்கா சொல்லிட்டு இருந்தாரு. அவர் பேசுறப்பவே கைய ரொம்பவே யூஸ் பண்றாரு. ஒரு ஆர்கெஸ்ட்ராவை கண்டக்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருந்தாரு. நான் இங்க ஒரு மியூசிக் குரூப் நடத்துறேன். ஸ்டாஃப்ஸ், பேஷண்ட்ஸ் யாரு வேணும்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். மியூசிக் ஒரு நல்ல தெராப்பின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கவிதை மாதிரி ஏதோ ஒன்னு சொன்னாரு. மியூசிக்கு மிருகங்களை கூட அமைதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவர் இருக்கு. இத நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பார்த்து கேட்டாரு. கண்டிப்பா இத நானும் நம்புறேன் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க ஏதாவது பிளே பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பார்த்து கேட்டாரு. ஒரு ட்ரையாங்கிள்ல கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா எனக்கு மியூசிக் பத்தி அந்த அளவுக்கு பெருசா தெரியாது. சின்ன வயசுல ரெக்கார்டர் வாசிப்பேன், அவ்வளவுதான் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ உங்களுக்கு மியூசிக் ரீட் பண்ண தெரியும்ல, அதுவே பெரிய அட்வான்டேஜ். ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் செலக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கத்து தரேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. நான் சிரிச்சுக்கிட்டே, இல்ல அதெல்லாம் வேணாம், எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை எல்லாம் கிடையாது சார் அப்படின்னு நான் சொன்னேன். என்னது பொறுமை இல்லையா? ஒரு சைக்கோ தெரபிஸ்டுக்கு பொறுமை ரொம்பவே முக்கியம். என்னோட இளமை காலத்துல நான் மியூசிஷியனா, பிரீஸ்டா இல்ல டாக்டர் ஆகணும்ட்டு ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தேன். எது ஆகுறதுன்ட்டு எனக்கே தெரியல. இப்ப பார்த்தா நான் மூணுமே கலந்து கலவையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு நான் சொன்னேன். அவரு சடனா டாபிக்க மாத்தினாரு. இன்டர்வியூல உங்களுக்கு ஃபேவரா ஓட் போட்டது நான் தான். ஏன் தெரியுமா? உங்ககிட்ட என்னையே நான் பாக்குற மாதிரி இருக்கு தியோ. இன்னும் கொஞ்ச வருஷத்துல நீங்க கூட இந்த இடத்த ரன் பண்ணலாம். ஒருவேளை அப்போ இந்த ஹாஸ்பிட்டல் இங்க இருந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு பெருமூச்சோட இந்த விஷயத்த சொன்னாரு. ஹாஸ்பிட்டல் இங்க இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். யாருக்கு தெரியும், பேஷண்ட்ஸும் ரொம்பவே கம்மியா தான் இருக்காங்க, ஆனா ஸ்டாஃப்ஸ் அதிகமா இருக்காங்க. ட்ரஸ்ட்ல எக்கனாமிக்கலி வியபிள் மாடல் வேணும்னு எங்களை எப்பவுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு பர்னிங் பில்டிங்ல எப்படி தெராப்பி பண்ண முடியும்? மேனேஜர் ஸ்டெஃப்னி கூட அவங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவளை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. எனக்கு அவரு கொஞ்சம் பேரனாய்டா பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நான் எதுவுமே சொல்லாம சைலண்டா இருந்தேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்க்கு வந்தேன். நான் அலிஷியாவை பத்தி கேட்க வந்தேன். அலிஷியாவா? என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவங்களுக்கு என்ன தெரப்பி நடக்குது? இண்டிவிஜுவலா ஏதாவது தெரப்பி ட்ரை பண்றீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல, ட்ரை பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன், இந்திரா ட்ரை பண்ணாங்களா
அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல நான் தான் பர்சனலி ட்ரை பண்ண அப்படின்னு டயமெடிஸ் சொன்னாரு. ஆனா அவ ஆபீஸ்க்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டா. நான் அவளோட ரூம்க்கே போனேன். அவ பெட்ல உட்காந்து ஜன்னலையே பாத்துட்டு இருந்தா. பேசவும் இல்ல, என்ன பார்க்கவும் இல்ல. சோ அது வேஸ்ட் ஆஃப் டைம்னு விட்டுட்டேன். மேபி டிரான்ஸ்பரன்ஸ்னால இருக்குமோ அப்படின்னு நான் கேட்டேன். டிரான்ஸ்பரன்ஸ்னா ஒரு பேஷண்ட் தவறான முறையில அவங்க லைஃப்ல இருக்கிற முக்கியமான மனுஷங்களை பத்தின உணர்வுகளை, ஃபீலிங்ஸ அவங்கள ட்ரீட் பண்ணக்கூடிய தெரபிஸ்ட் மேல காட்டுவாங்க. அததான் டிரான்ஸ்பரன்ஸ்னு சொல்லுவாங்க. டயமெடிஸ்க்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. அவரு வயசுல பெரியவரு. அது மட்டும் இல்லாம அவர் தான் ஹாஸ்பிட்டலோட ஹெட் வேற. அலிஷியா அவரை ஒரு அப்பா மாதிரி பாத்துருக்கலாம்ல. மேபி அலிஷியாவுக்கு அவளோட பாஸ்ட்ல அப்பா மேல கோவம் இருந்திருக்கலாம். இல்லனா அவளோட அப்பா ரொம்பவே பனிஷ் பண்ணக்கூடிய ஆளா கூட இருந்திருக்கலாம்ல. அதனால டயமெடிஸ பாக்குறப்போ அலிஷியாவுக்கு அவளோட அப்பா ஞாபகம் வந்து அவர் மேல இருக்கக்கூடிய வெறுப்புனால பேசாம மௌனமா இருக்காளோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. மேபி நான் யங்கா இருக்கிறனால அலிஷியா என்ன ஒரு ஃபாதர் ஃபிகரா பார்க்க மாட்டா. அவளோட ஃப்ரெண்ட் மாதிரியோ இல்ல கொஞ்சம் ஈக்குவலா இருக்கக்கூடிய பர்சனை பார்த்து எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி மனசு விட்டு பேசக்கூட வாய்ப்பு இருக்குல்ல. அதனால தான் டயமெடிஸால சக்சீட் ஆக முடியாத ஒரு விஷயத்துல என்னால சக்சீட் ஆக முடியும்னு எனக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கு. நான் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு டயமெடிஸ் கிட்ட சொல்றப்போ அதுக்கு டயமெடிஸ் நக்கலா சிரிச்சாரு. நக்கலா சிரிச்சுட்டு, நீங்க அவளை ரெஸ்கியூ பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா தியோ? நீங்க ஒன்னும் ஃபர்ஸ்ட் ஆள் கிடையாது இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு. அலிஷியா ஒரு சைலண்டான சைரன் மாதிரி. நம்ம ஒரு மோட்டிவோட நம்மளால இது முடியும்னு சொல்லி நினைச்சு போவோம். ஆனா அவ அது எல்லாமே அடிச்சு உடைக்கிற மாதிரி பண்ணிடுவா. அவ எனக்கு ஃபெயிலியர் பத்தி ஒரு பெரிய லெசனையே கத்து கொடுத்துட்டா. நீங்களும் அத சீக்கிரமா கத்துப்பீங்க போல அப்படின்னு அவரு நக்கலா சொன்னாரு. ஆனா அதுல சில உண்மையும் இருந்துச்சு. நான் அவரை பார்த்து கொஞ்சம் சீரியஸா சொன்னேன். ஒருவேளை நான் சக்சீட் ஆகி காட்டிட்டேன்னா இப்படி நான் சொன்னதும் அவர் முகத்துல இருந்த சிரிப்பு டக்குன்னு மறைஞ்சு போய் சீரியஸா என்ன பார்த்தாரு. பாக்கலாம், அதையும் தான் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க போய் அவளை பாருங்க, யூரி கிட்ட சொல்லி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க, அப்புறம் வந்து என்ன பாருங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. இதை கேட்ட உடனே எனக்கு அவ்வளவு எக்ஸைட்டடா இருந்துச்சு. ஆனா அது எல்லாமே வெளியே காட்டிக்காம கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். இந்த தெராப்பி ரூம் ரொம்பவே சின்னதா நேரோவா ரெக்டாங்கிள் ஷேப்ல இருந்துச்சு. பாக்குறதுக்கே ஜெயில் செல் மாதிரி தான் இருந்துச்சு. விண்டோ எல்லாம் கம்பி கட்டி போட்டு லாக் பண்ணி இருந்துச்சு. அங்க இருந்த ஒரு சின்ன டேபிள் மேல பிரைட் பிங்க் கலர்ல டிஷ்யூ பாக்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் அந்த இடத்துக்குமே சம்பந்தமே இல்லாத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு ஹாப்பியான வைப் கொடுக்கற மாதிரி இருந்துச்சு. இத கண்டிப்பா இந்திரா தான் வச்சிருக்கணும். ஏன்னா கிறிஸ்டியன் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு டிஷ்யூலாம் தரவே மாட்டான். நான் அந்த பழைய ஃபேடான ஆர்ம் சேர்ல போய் உட்கார்ந்து வெயிட் பண்ண. டைம் போயிட்டே இருந்துச்சு. ஆனா அலிஷியாவை இன்னுமே காணோம். ஒருவேளை அவ வரமாட்டாளோ, என்ன பாக்குறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாலோ? அவ அப்படி பண்ண கூடாது. ஆனா அவ அப்படி பண்றதுக்கு கூட அவளுக்கு உரிமை இருக்குதானே. எனக்கு நேரம் ஆக ஆக பொறுமையை இழந்துட்டேன். பதட்டம் வேற அதிகமாயிட்டே இருந்துச்சு. உட்கார்ந்துட்டு இருக்கிறத விட்டுட்டு எழுந்து விண்டோ பக்கம் போய் வெளியே பார்த்தேன். 3 ஃப்ளோருக்கு கீழே கோர்ட் யார்டு இருந்துச்சு. ஒரு டென்னிஸ் கோர்ட் சைஸ்ல இருந்த அந்த இடத்த சுத்தி உயரமான ரெட் பிரிக் செவுரு. அது மேல யாருமே ஏற முடியாது. ஆனா யாரோ ட்ரை பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. ஒவ்வொரு ஆஃப்டர்நூனும் பேஷண்ட ஃபோர்ஸ் பண்ணி 30 மினிட்ஸ்க்கு ஃப்ரெஷ் ஏர்க்காக வெளியே வர வைப்பாங்க. இந்த குளிர்ல அவங்க வர கஷ்டப்படுறது தப்பே இல்லைன்னு தான் தோணுது. சில பேரு அங்க தனியா நின்னு பேசிட்டு இருந்தாங்க. சில பேரு ஜாம்பிஸ் மாதிரி அங்க இங்க நடந்துட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேரு குரூப்பா நின்னு பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க போட்டுட்டு இருந்த சத்தம், சிரிப்பு இது எல்லாமே மேல வரைக்கும் கேட்டுச்சு. அங்க பாக்குறப்போ அலிஷியாவை முதல்ல என்னால பாக்க முடியல. அப்புறம் தான் அவளை நான் பார்த்தேன். அவ அந்த கோர்ட்யார்டோட கார்னர்ல ஒரு சிலை மாதிரி நின்னுட்டு இருந்தா. யூரி அவ கிட்ட நடந்து போனா. அங்க இருந்த நர்ஸ் கிட்ட பேசினா. நர்ஸ் தலையாட்டினாங்க. யூரி ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு அன்பிரடிக்டபிள் அனிமல் மாதிரி போய் அப்ரோச் பண்ற மாதிரி அவகிட்ட போனா.
நான் யூரி கிட்ட அதிகமா எதுவுமே சொல்லாம புது சைக்கோ தெரபிஸ்ட் உன்னை பார்க்க போறாரு, இத மட்டும் சொல்லு அப்படின்னு தான் சொல்லி அனுப்புனேன். அதுவும் ரெக்வஸ்ட் டோன்ல நீ சொல்லணும், ஆர்டர் போடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி அனுப்புனேன். யூரி பேசுறப்போ அலிஷியா அப்படியே சில மாதிரி தான் நின்னுட்டு இருந்தா. தலைய கூட அசைக்கவே இல்ல. அவன் பேசினது அவளோட காதுல விழுந்துச்சான்னு கூட தெரியல. யூரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டான். சரி அவ்வளவுதான், அவ வரமாட்டா அப்படின்னு நான் நினைச்சேன். எல்லாமே வேஸ்ட்னு தோணுச்சு. இப்பெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ திடீர்னு அலிஷா ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சா. கொஞ்சம் தடுமாறி நடந்தா. யூரி பின்னாடியே நடந்து வந்தா. என் விண்டோ வழியா அவங்க வரத நான் பார்த்தேன். அவ வரப்போ என்ன நானே கண்ட்ரோல் பண்ண நான் ட்ரை பண்ணேன். என் அப்பாவோட அந்த நெகட்டிவ் வாய்ஸ், நீ இந்த வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்ட, நீ ஒரு ஃப்ராடு, நீ ஒரு உதவாக்கற, இந்த மாதிரி எல்லாம் என் தலைக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே சைலண்ட் பண்ண நான் ட்ரை பண்ணேன். வாய மூடு, எதுவும் எனக்கு கேட்க கூடாது, வாய மூடு அப்படின்னு சொல்லி எனக்கு நானே சொல்லிட்டு இருந்தேன். 2 நிமிஷம் கழிச்சு கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. உள்ள வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். டோர் ஓபன் ஆச்சு. அலிஷியாவும் யூரியும் அங்க நின்னுட்டு இருந்தாங்க. நான் அவளை பார்த்தேன். ஆனா அவ என்னை பார்க்கவே இல்ல. தலைய கீழே குனிஞ்சு நின்னுட்டு இருந்தா. யூரி ரொம்பவே பெருமையா, எப்படி நான் கூட்டிட்டு வந்துட்டேன்ல, அவ வந்துட்டா அப்படின்னு சொன்னா. தெரியுது. ஹலோ அலிஷியா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அவகிட்ட இருந்து எந்த ரிப்ளைவும் வரல. உள்ள வரியா அப்படின்னு நான் கேட்டேன். யூரி அவளோட ஷோல்டர்ல கை வச்சு ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணாம அவகிட்ட மெதுவா சொன்னா, போமா உள்ள போய் உட்காரு அப்படின்னு சொன்னா. அலிஷியா கொஞ்சம் யோசிச்சா. அதுக்கப்புறமா உள்ள வந்து கொஞ்சம் நடுக்கத்தோட நடந்து வந்து அந்த சேர்ல உட்கார்ந்தா. ஒரு பூனை மாதிரி அமைதியா சைலண்டா இருந்தா. நான் டோரை லாக் பண்ண போனேன். ஆனா யூரி அங்கதான் நின்னா. இப்போ நான் பாத்துக்கிறேன், தேங்க்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அவ 1-on-1 அப்சர்வேஷன்ல இருக்கா, ப்ரொஃபசர் வேற அப்படின்னு அவன் இழுத்தான். 1-on-1 அப்சர்வேஷன்னா இது ஒரு சேஃப்டி புரோட்டோகால். ஒரு பேஷண்ட் தன்னைத்தானே காயப்படுத்திக்க வாய்ப்பு இருந்தாலோ இல்ல மத்தவங்கள தாக்க வாய்ப்பு இருந்தாலோ அந்த பேஷண்ட ஒரு நிமிஷம் கூட தனியாவே விட மாட்டாங்க. ஒரு ஸ்டாஃப் மெம்பர் இங்க யூரி இருக்காங்களே, அவங்கள மாதிரி ஒருத்தவங்க அந்த பேஷண்டோட 24/7 கூடவே இருக்கணும். அவங்க தூங்கும் போதும் சரி, சாப்பிடும் போதும் சரி, வாஷ்ரூம் போறப்போ கூட சரி, அந்த ஸ்டாஃப் கூடவே நின்னு அவங்கள கவனிச்சுட்டே தான் இருப்பாங்க. யூரி ஏன் பயந்தானா, அலிஷியா ரொம்பவே அன்பிரடிக்டபிளா இருப்பா. அவ யாரையும் தாக்க கூடாதுன்னு, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் அந்த ஸ்ட்ரிக்டான ரூல் இருக்குன்ட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். யூரி டோர் மேல கை வச்சு I'll be on the other side of the doorன்னு சொல்றான். ஏன்னா அலிஷியா முன்னாடி ஒரு தடவை சைக்கோ தெரபிஸ்ட தாக்கி இருக்கா. யூரிக்கு தியோ மேல ஒரு மதிப்பு இருந்தாலும் அலிஷியாவோட வயலண்டான ஹிஸ்டரி தெரிஞ்சதுனால அவன் கொஞ்சம் டென்ஷனா இருக்கான். அதுக்கு தியோ ரொம்பவே காமா, நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், இட்ஸ் ஓகே, என் பாக்கெட்ல இருந்த அட்டாக் அலாம எடுத்து காட்டினேன், இது என்கிட்ட இருக்கு, ஆனா இது தேவைப்படாது அப்படின்னு நான் சொன்னேன். நான் திரும்பி அலிஷியாவை பார்த்தேன். அவ எதுவுமே கேட்காத மாதிரி தான் இருந்தா. யூரியும் சரின்னு சொல்லிட்டு வெளியே போனா. நான் டோரை க்ளோஸ் பண்ண அலாம டெஸ்க் மேல வச்சுட்டு அவ முன்னாடி போய் உட்கார்ந்தேன். அவ தலை நிமிந்து கூட பாக்கல. அவ ஃபேஸ்ல எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே இல்ல. ஒரு மாஸ்க் போட்ட மாதிரி தான் இருந்தா. அந்த மாஸ்க்குள்ள என்ன இருக்கும் தானே யோசிச்சுட்டு இருந்தேன். நீ என்ன பார்க்க சம்மதிச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு நான் சொன்னேன். அவகிட்ட இருந்து எந்த ரிப்ளைவும் வராதுன்னு தெரியும். உன்னை பத்தி எனக்கு நிறைய தெரியும். உன்னை ஒரு பெயிண்டரா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் தான் டயமடிஸ் கிட்ட பேசி இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன். நீ என்ன பார்க்க சம்மதிச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி வந்து சொன்னேன். அவ ஏதாவது அசைவாளானாவது பார்த்தேன். ஆனா அவ கண்ணை கூட சிமிட்டாம இருந்தா. ஒருவேளை இவளுக்கு அளவுக்கு அதிகமா ட்ரக்ஸ் கொடுத்து இவளோட யோசிக்க திறனையே இழந்துட்டாங்களோ. என்னோட பழைய தெரபிஸ்ட் ரூத்தை பத்தி நினைச்சேன். ரூத் சொல்லுவாங்க, நம்மளோட மனசு நிறைய பாகங்களால ஆனது, அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். மென்டல் இல்னஸ்ன்றது நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த அக்செப்டே பண்ண முடியாத பார்ட்ஸோட கனெக்டா இழக்கிறது தான். நான் அலிஷாக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அவ மறைச்சு வச்சிருக்க கூடிய அந்த பார்ட்ஸ கண்டுபிடிச்சு கனெக்ட் பண்ணணும். அப்பதான் அவ ஏன் அவளோட ஹஸ்பண்ட கொன்னான்னு சொல்லி எனக்கு புரிய வரும். இதெல்லாமே ரொம்ப பொறுமையா பண்ண வேண்டிய வேலை. நார்மலாவே பேஷண்ட்ஸ் கிட்ட பேசுறப்போ ரொம்ப மாசம் பேசிக்கிட்டே இருப்போம். அவங்க அவங்களோட சைல்ட்ஹுட், அதுக்கப்புறம் அவங்க லைஃப் பத்தி எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் நாங்களும் நோட் பண்ணுவோம். ஆனா இங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவளோட சைலண்ட்
மட்டும்தான் இருக்கு. அந்த சைலண்ட வச்சு நான் இதை கண்டுபிடிக்கணும். அவளுக்கு எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு தெரியாம ஒரு பிளான் ஸ்டார்ட் பண்ண. இப்போ இத நான் பண்ணியே ஆகணும். ப்ரொஃபசர் கிட்ட நான் சேலஞ்ச் பண்ணதுக்காகலாம் இல்ல, அலிஷியாக்காக இதை நான் பண்ணணும். அவ வாயிலிருந்து அவ கண்ட்ரோல்லே இல்லாம எச்சில் வருது. இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ஏன்ட்டே தெரியல, ரீசனே இல்லாம ஒரு மாதிரி மனசே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவளை பாக்குறதுக்கே அவ்வளவு பாவமா இருந்துச்சு. நான் எதுவுமே அவகிட்ட சொல்லல, ரூத் பண்ண மாதிரி தான் பண்ண. நாங்க 2 பேருமே அமைதியா எதுவுமே பேசாம தான் உட்கார்ந்துட்டு இருந்தோம். நான் டெஸ்க் மேல இருந்த அலிஷியாவோட ஃபைல ஓபன் பண்ண. டயமெடிஸ் தான் எனக்கு அதை கொடுத்தாரு. நீங்க கண்டிப்பா என் நோட்ஸ படிக்கணும், இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு அவரோட நோட்ஸ படிச்சு மண்டைய போட்டு குழப்பிக்க சுத்தமா விருப்பமே இல்ல. டயமெடிஸ் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னோட ஒப்பீனியன் தான் எனக்கு முக்கியம். இருந்தாலுமே மரியாதைக்காக அதை வாங்கி வச்சுக்கிட்டேன். ஓ தேங்க்யூ சோ மச், இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். என்னோட ஆபீஸ் ரொம்பவே சின்ன ரூம், ஃபயர் எஸ்கேப் பக்கத்துல பில்டிங்கோட பேக் சைட்ல தான் இருந்துச்சு. நான் ஜன்னல் வழியா வெளியே பார்த்தேன். ஒரு சின்ன குருவி ஃப்ரோசனா இருந்த இந்த புல் தரையில எதுவுமே கிடைக்காம தவிச்சிட்டு இருந்துச்சு. எனக்கு லைட்டா குளிர ஆரம்பிச்சது. ரூமே ஐஸ் மாதிரி இருந்துச்சு. ஜன்னல் கீழே இருந்த ரேடியேட்டர் பிரேக் ஆயிடுச்சு. யூரி கிட்ட சொன்னதுக்கு ஸ்டெஃபனி கிட்ட சொல்லுங்க, இல்லனா கம்யூனிட்டி மீட்டிங்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டான். எலீஃப் மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இங்க போராட வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அவ கோவப்பட்டதும் கரெக்ட் தான் போல. அலிஷியா ஃபைல்ல எதுவுமே பெருசா இருக்காதுன்னு நினைச்சேன். எனக்கு தேவையான முக்கியமான டீடைல்ஸ் எல்லாம் ஆன்லைன் டேட்டா பேஸ்லயே இருக்கு. ஆனா டயமெடிஸ் மத்த பழைய ஸ்டாஃப்ஸ் மாதிரி எல்லாத்தையுமே கையால தான் எழுதுவாரு. ஸ்டெஃபனி திட்டுனாலுமே கேட்கவே மாட்டாரு. அதனால தான் இந்த பழைய ஃபைல் இப்போ என் முன்னாடி இருக்கு. டயமெடிஸோட பழைய சைக்கோ அனாலிட்டிக் கருத்துக்களை எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு நர்ஸ் எழுதின ரிப்போர்ட்ஸ மட்டும் கவனிச்சேன். எனக்கு ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ், டீடைல்ஸ் மட்டும் தான் தேவை. என்ன நடக்குதுன்னு அக்யூரேட்டா தெரியணும். அந்த ஃபைல்ல பெருசா எதுவும் இல்ல. அட்மிஷன் ஆனப்போ அலிஷியா 2 வாட்டி அவளோட கைய கட் பண்ணி தற்கொலை முயற்சி பண்ணிருக்கா. ஃபர்ஸ்ட் 6 months ஃபுல்லா 2-on-1 அப்சர்வேஷன்ல தான் வச்சிருந்திருக்காங்க. 2 நர்சஸ் எப்பவுமே கூடவே இருப்பாங்க. அப்புறமா அத 1-on-1 மாத்திட்டாங்க. அலிஷியா யார் கூடவும் பேசவே மாட்டா, தனியா தான் இருப்பா. நம்மள பார்த்து யாருமே பேசலனா நம்ம சீக்கிரமா அவங்கள மறந்துடுவோம்ல, அவங்க பிரசன்ஸ் இருக்கிறதே தெரியாதுல. அதே மாதிரிதான் அலிஷியாவும் யாருமே நோட்டீஸ் பண்ணாத மாதிரி இருந்தும் இல்லாத மாதிரி ஆயிட்டா. ஆனா ஒரு இன்சிடென்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு. அட்மிஷன் ஆகி கொஞ்ச வாரத்துல கேன்டீன்ல நடந்த அந்த பிரச்சனை. எலிஃப் சீட்டை அலிஷியா எடுத்துக்கிட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது அப்படியே பெருசாகி அலிஷா ஒரு பிளேட்டை உடைச்சு அதை வச்சு எலிஃபோட கழுத்தா இருக்க பாத்திருக்கா. அதுக்கப்புறம் தான் அவளை ஐசோலேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் எனக்கு என்னமோ சரியா படல. எதுக்கு அலிஷா அப்படி பண்ணான்னு எலிஃப் கிட்ட கேட்டாதான் ஒரு முடிவு தெரியும். என்ன நடந்துச்சுன்னு தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிச்சேன். யூனிவர்சிட்டி படிக்கிறப்போ எனக்கு இந்த பழக்கம் இருந்துச்சு. எழுதுனாதான் என்னோட மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன பண்ணணும்னு ஒரு பிளான் போட்டேன். அலிஷாக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அவளுக்கும் கேப்ரியலுக்கும் நடுவுல எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னு புரியணும். அவளுக்கு அவனை உண்மையாலே பிடிக்குமா, ஏதாவது கோவம் இருந்துச்சா, ஏன் அவனை கொன்னா, ஏன் இப்படி பேசாம இருக்கா, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் இப்போ எந்த பதிலுமே இல்ல. கேள்விகள் மட்டும்தான் இருக்கு. ஒரு வார்த்தையை எழுதி அதை அண்டர்லைன் பண்ண, அல்செஸ்டிஸ். அந்த செல்ஃப் போர்ட்ரேட் பெயிண்டிங் ரொம்பவே முக்கியம். அதுதான் அலிஷியா சொல்ல நினைக்கிற ஒரே ஒரு டெஸ்டிமோனி. அது என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்க நான் திரும்ப திரும்ப அந்த கேலரிக்கு போக நினைச்சேன். அடுத்த வார்த்தை எழுதினேன், சைல்ட்ஹுட். இந்த கொலைக்கு பின்னாடி அவளோட சின்ன வயசு ட்ராமடைசிங் பாஸ்ட் கண்டிப்பா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இந்த ஹோமிசிடல் ரேஜ், அதாவது கொலை பண்ற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கொலவெறி சடனாலாம் வராது. அது சின்ன வயசுல இருந்தே நடக்கிற கொடுமைகள்ல இருந்து தான் வரும். அலிஷா பேசல, ஆனா அவளை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட பேசணும்னு முடிவு பண்ணேன். ஃபைல்ல பார்த்தேன், அலிஷாவோட ஆண்ட் லிடியா ரோஸ் தான் அவளை வளர்த்திருக்காங்க. அலிஷாவோட அம்மா
கார் ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறமா அவளோட ஆண்ட் கூட தான் அவ வளர்ந்திருக்கா. அலிஷியாவும் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்திருக்கா. ஆனா எப்படியோ தப்பிச்சிட்டா. கண்டிப்பா அந்த டிராமா அவளை அஃபெக்ட் பண்ணிருக்கும். இன்னொரு கான்டாக்டும் பார்த்தேன். அவளோட லாயர் மேக்ஸ் பெரன்சன். இவன் கேப்ரியலோட தம்பி வேற. அவன் மேரேஜ பக்கத்துல இருந்து பார்த்த ஆள் இவன் தான். ஆனா அவன் கிட்ட போய் தெரபிஸ்ட் பேசுறேன்னு சொன்னா அவன் பேசுவானான்னு தெரியல. டயமெடிஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டா கண்டிப்பா அவரு வேண்டான்னு தான் சொல்லுவாரு. அவருக்கு தெரியாம பண்றதுதான் கரெக்ட்னு எனக்கு தோணுச்சு. இப்போ திரும்பி பாக்குறப்போ நான் பண்ண முதல் தப்பு இதுதான். இந்த விஷயத்துல நான் ப்ரொஃபஷனல் பவுண்டரிய தாண்டிட்டேன். ஒரு கிரீக் ட்ராஜடி மாதிரி என்னோட விதியும் எழுதப்பட்டுச்சு. போன் எடுத்த மேக்ஸ்க்கு கால் பண்ண. த ஆபீஸ் ஆஃப் எலியட் பேரோ அண்ட் பெரன்சன் அப்படின்னு ஒரு ரிசப்ஷனிஸ்ட் பேசினா. மிஸ்டர் பெரன்சன் கிட்ட பேசணும் அப்படின்னு நான் சொன்னேன். யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. என்னோட பேரு தியோஃபேபர். த குரோவ்ல சைக்கோ தெரபிஸ்டா இருக்கேன். மிஸ்டர் பெரன்சன் கிட்ட அவரோட சிஸ்டர் இன் லா பத்தி பேசணும் அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்ச நேரம் சைலண்டாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா மிஸ்டர் பெரன்சன் எடின்பர்க் போயிருக்காரு. நீங்க நம்பர் கொடுங்க, அவர் வந்தோடனே கால் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்பர் கொடுத்துட்டு நானும் காலை கட் பண்ணிட்டேன். அடுத்து அலிஷியாவோட ஆண்ட் ஆன லிடியா ரோஸ்க்கு தான் கால் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரிங்லயே அவங்க எடுத்துட்டாங்க. ஒரு வயசான பாட்டியோட வாய்ஸ் கேட்டுச்சு. ரொம்பவே இரிட்டேட்டடா பேசின மாதிரி இருந்துச்சு. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது மிஸ்ஸஸ் ரோஸா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமா, நீங்க யாரு? நான் உங்க பொண்ணு அலிஷியாவை பத்தி பேசணும். நான் ஒரு சைக்கோ தெரபிஸ்ட் அப்படின்னு நான் சொன்ன உடனே ஃபக் ஆஃப் அப்படின்னு அவங்க காலை கட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னடா ஆரம்பமே இப்படி இருக்கு அப்படின்ட்டு. I desperately needed a cigarette. எனக்கு ஒரு சிகரெட் இப்ப புடிச்சே ஆகணும் போல இருந்துச்சு. க்ரூவை விட்டு வெளியே வரப்போ என்னோட கோட் பாக்கெட்ல தேடினேன். ஆனா அது அங்க இல்ல. ஏதாவது தேடுறீங்களா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. நான் திரும்பி பார்த்தேன். அது யூரி தான் எனக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்தான். அவன் வந்தது கூட எனக்கு தெரியல. அவன் இவ்வளவு பக்கத்துல இருந்ததை பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன். நர்சா ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு இது கிடைச்சது அப்படின்னு சொல்லி சிகரெட் பாக்கெட்டை என்கிட்ட கொடுத்து, உங்க பாக்கெட்ல இருந்து தவறி விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அவன் கிட்ட தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட் எடுத்து பத்த வச்சேன். அப்போ அவனுக்குமே உன்ன ஆஃபர் பண்ண. அவன் தலைய அசைச்சு, இல்ல நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், வேற ஏதாவது வேணும்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை பார்த்தா ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுற மாதிரி இருக்கு, வாங்கல நான் உங்களுக்கு ஒரு பியர் வாங்கி தரேன் அப்படின்னு அவன் சொன்னான். எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே கூட வேலை பாக்குறவங்களோட மிங்கிள் ஆகுறது சுத்தமா பிடிக்காது. எங்க ரெண்டு பேருக்கும் காமனா எதுவும் பேச இருக்கிற மாதிரி எதுவுமே தோணவே இல்லை. ஆனா அப்பதான் அலிஷியாவை பத்தி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அலிஷியாவை பத்தி குரோவ்ல மத்த யாரையும் விட யூரிக்கு நல்லா தெரியும்னு எனக்கு தோணுச்சு. அவன் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய இன்சைட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு அவன் கூட போனேன். ஷோர், வை நாட் அப்படின்னு அவன் கூட போனேன். ஸ்டேஷன் பக்கத்துல இருந்த ஒரு பப்புக்கு போனோம். அது ரொம்பவே இருட்டாவும் அழுக்காவும் இருந்துச்சு. ரொம்ப பழசுன்னு பார்த்தாலே தெரிஞ்சது. அங்க பியர் குடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்த பெருசுங்களாம் அந்த பப் மாதிரியே பழசாதான் இருந்துச்சுங்க. யூரி 2 பியர் வாங்கினான். நாங்க அதுக்கப்புறமா லாஸ்ட்ல இருக்கக்கூடிய பெஞ்ச்ல போய் உட்கார்ந்தோம். யூரி ஒரு பெரிய பியர் பாட்டில ஃபுல்லா குடிச்சு முடிச்சு வாயை தொடச்சிட்டு, சரி இப்போ அலிஷியாவை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அலிஷியாவை பத்தியா? அவ மனசுல இருக்கிறத எப்படி ஃபைன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் இன்னும் அவ மனசுல இருக்கிறத ஃபைன் பண்ணலன்னு நினைக்கிறேன். யூரி ஒரு மாதிரி வியர்டா சிரிச்சிட்டு, அவளை பத்தி யாருமே தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறா, அதுதான் உண்மை, அவ நல்லா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு யூரி சொன்னான். நீ அவகிட்ட க்ளோஸா இருக்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு யூரி கொஞ்சம் பெருமையோட, நான் அவன் மேல ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டல் ஹெட் ப்ரொஃபசர் டயமெடிஸ்க்கு கூட தெரியாத அளவுக்கு எனக்கு தான் அவளை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு அவன் சொன்னான். இவன் பேசுறதெல்லாம் கொஞ்சம் இரிட்டேட் தான் ஆச்சு. இவன் ஓவரா சீன் போடுறான். அவளோட இந்த அமைதிய பத்தி நீ என்ன நினைக்கிற, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவ இன்னும் பேசுறதுக்கு ரெடியா இல்லைன்னு நினைக்கிறேன். டைம் வரப்போ அவ கண்டிப்பா பேசுவா. என்ன ரெடி, என்ன டைம், எதுக்கு ரெடி ஆகணும், அவ எதுக்கான டைம் அப்படின்னு நான் கேட்டேன். உண்மைய ஃபேஸ் பண்ண ரெடி ஆகணும்.
அப்படின்னு அவன் சொன்னான். அது என்ன உண்மை? இந்த கேள்வியை நான் கேட்டதும் யூரி சடனா ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாம ஒரு கேள்வியை கேட்டான். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாத்தியோ அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆயிடுச்சு, அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு நான் கேட்டேன். நினைச்சேன், எனக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. லட்வியால இருந்து யூகே வந்தோம். ஆனா என் ஒய்ஃபால இங்க செட்டில் ஆக முடியல. அவ இங்கிலீஷ் கூட கத்துக்க முயற்சி பண்ணல. நாங்க சந்தோஷமாவே இல்ல. ஆனா என்ன நானே ஏமாத்திட்டு இருந்தேன். எனக்கு வேற ஒரு பொண்ணு மேல காதல் வர வரைக்கும். நீ உன்னோட ஒய்ஃப் பத்தி சொல்லல தானே, வேற யாரையோ பத்தி தானே பேசுற அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல, என் வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு அழகான பொண்ணு, அவளை நான் ஸ்ட்ரீட்ல தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் சைட் ஃபர்ஸ்ட் லவ்ன்ட்டு சொல்லலாம். அவகிட்ட பேச எனக்கு தைரியம் வரல. நான் அவளை சீக்கிரட்டா ஃபாலோ பண்ணேன். அவளுக்கு தெரியாமலேயே அவளை வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஜன்னல் வழியா வெளிய பாப்பான்னு சொல்லி அவ வீட்டு முன்னாடி நின்னு வெயிட் பண்ணுவேன். இத கேக்குறதுக்கு எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இதுக்கு பேர் காதல்லே கிடையாது, இதுக்கு பேர் தான் ஸ்டாக்கிங் அப்படின்னு எனக்கு தெளிவா புரிஞ்சுது. ஒரு நாள் அவகிட்ட பேசினேன். ஆனா அவளுக்கு என் மேல இன்ட்ரெஸ்டே இல்ல. நான் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணேன். ஆனா என்ன தொல்லை பண்ணாதன்னு அவ திட்டா. அதை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அவ என்னோட ஹார்ட்டையே உடைச்சிட்டா. எனக்கு அவ மேல பயங்கரமான கோபம் வந்துச்சு. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு நான் கேட்டேன். அப்புறம் என்ன, அவ்வளவுதான், ஒன்னும் நடக்கல. ஒன்னும் இல்லையா, உன் ஒய்ஃப் கூடவே இருந்துட்டியா அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல, அவ கூட டிவோர்ஸ் ஆகி எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆனா இன்னொரு பொண்ணு மேல அகைன் அப்சஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என் ஒய்ஃப் கூட இருந்த அந்த பொய்யான வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துச்சு. உண்மைய ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் வேணும் அப்படின்னு அவன் சொன்னான். ஓ, அப்போ அலிஷியா அவளோட மேரேஜ் லைஃப் பத்தின உண்மைய ஃபேஸ் பண்ண ரெடியா இல்லன்னு சொல்றியா? அதான் அவ சைலண்டா இருக்காளா அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ நான் ஒரு ஹங்கேரி பொண்ணு கூட என்கேஜ் ஆயிட்டேன். அவ ஸ்பால வேலை பாக்குறா, நல்லா இங்கிலீஷ் பேசுவா. நாங்க இப்போ ஜாலியா இருக்கோம் அப்படின்னு அவன் சொன்னான். எனக்கு கிளம்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. கோட்டை எடுத்துட்டு கிளம்ப போனேன். நான் இப்போ கிளம்பணும், என் ஒய்ஃப பார்க்க லேட் ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு யூரியும் ஓகே நோ ப்ராப்ளம், உங்க ஒய்ஃப் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். இவன்கிட்ட என் ஒய்ஃப் பேர் வேற சொல்லணுமா? ஐயோ, என்னோட ஒய்ஃப் பேரு கேத்ரின், ஆனா நான் கேத்தின்னு கூப்பிடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். கடைசியா யூரி ஒரு மாதிரி நக்கலான சிரிப்போட ஒரு அட்வைஸ் கொடுத்தான். ஒரு அட்வைஸ் தரேன், வீட்டுக்கு போங்க, உங்க பொண்டாட்டி கேத்து கிட்ட போங்க, அவதான் உங்களை லவ் பண்ணுவா. இந்த அலிஷியா கேஸ் எல்லாம் விட்டுட்டு நிம்மதியா போங்க, இந்த அலிஷியாவை மறந்துருங்க அப்படின்னு அவன் சொன்னான். தியோ கேத்திய மீட் பண்ண சவுத் பேங்க்ல இருக்கக்கூடிய நேஷனல் தியேட்டர் கஃபேக்கு போறான். அங்க கேத்தி அவளோட ஆக்ட்ரஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிஸியா பேசிட்டு இருக்கா. தியோவை பார்த்த உடனே கேத்தி போய் உன்னை பத்தி தான் டார்லிங் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு ஓடி வந்து கிஸ் பண்றா. தியோ அதை பார்த்து நான் கிளம்பவா அப்படின்னு கேட்க கேத்தி இல்ல சரியான டைம்க்கு தான் நீ வந்திருக்க, நம்ம எப்படி மீட் பண்ணணும்னு சொல்ல போறேன் அப்படின்ட்டு கதைய சொல்ல ஸ்டார்ட் பண்றா. கேத்தி அந்த கதைய ரொம்பவே என்ஜாய் பண்ணி சொல்றா. ஒரு பார்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் என்னோட ட்ரீம் மேன் உள்ள வந்தான். எனக்கு 25 வயசுல கல்யாணம் பண்ணணும், 30 வயசுல 2 குழந்தை பெத்துக்கணும், ஒரு குட்டி நாய்க்குட்டி, இந்த மாதிரிலாம் அழகான பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா 33 வயசு ஆனதுக்கு அப்புறமும் எதுவுமே நடக்கல. அப்போ நான் டேனியல்னு ஒரு ஆஸ்திரேலியன் பையன் கூட இருந்தேன். ஆனா அவனுக்கு மேரேஜ்ல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. கரெக்டா அப்பதான் தியோ உள்ள வந்தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட. இவங்க 2 பேரும் வேற வேற ஆள் கூட இருந்தப்போதான் மீட் பண்ணாங்க. இத கேத்தி கொஞ்சம் சமாளிச்சு கொஞ்சம் பூசி மொழிகி பேசுறா. உண்மைய சொல்லனா தியோவும் கேத்தியும் அவங்களோட பார்ட்னர்ஸ் மூலமா தான் இன்ட்ரோ ஆனாங்க. தியோக்கு அந்த ஃபர்ஸ்ட் சைட் எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு ஸ்பார்க் வந்துச்சுன்ட்டே சொல்லலாம். அவளோட பிளாக் ஹேரு, அவளோட அந்த கிரீன் கலர் ஐஸ், ஒரு ஏஞ்சல் மாதிரி அவளை பார்த்தான். கேத்தி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்போ தியோ தெரபிஸ்ட் ஆகுறதுக்கு படிச்சுட்டு இருந்தான்னு சொன்னான். நான் அவன் கிட்ட நான் தான் அந்த மென்டல் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியே எங்களுக்குள்ள
மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சிரிக்க வைக்கிற எல்லாரையுமே. அப்புறம் தியோ கிட்ட கொஞ்சம் சீரியஸா போய் கேக்குறா, டார்லிங் உனக்கு ஃபர்ஸ்ட் சைட்லயே லவ் தானே அப்படின்னு கேக்குறா. தியோவும் அந்த டிராமாக்காக ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா உண்மையில தியோக்கு லஸ்ட் தான் காரணம், அது அவனுக்கே தெரியும். தியோட கேர்ள் ஃபிரெண்ட் அவனை கூப்பிடுறா. ஆனா அவளை ஏதோ ஒன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு கேத்தியும் டேனியலுமே சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டுட்டு டேனியலும் கிளம்பிடுறான். தியோ நேரா கேத்தி கிட்ட போய் பேசுறான். ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. கேத்தி அவளோட டிராமா ஸ்கூல் பத்தி சொல்றா. தியோ அவனோட ஸ்டடீஸ் பத்தி சொல்றான். கேத்தி நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அண்ட் தியோ அவனையே அவன் ஒரு கோலன்னு சொல்றப்போ கேத்தி அவனை பார்த்து நீ ஒன்னும் கோவர்ட்லாம் கிடையாது, நீ இப்படி கோலையா இருந்தேன்னு உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அனுப்பி வச்சுட்டு இப்படி என்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. தியோக்கு அவளை பாக்குறப்போ அப்பயே அவளை ஹக் பண்ணி கிஸ் பண்ணணும்னு தோணுது. ஆனா கேத்தி அவளையே பைத்தியம்னு சொல்லிக்கிட்டாலுமே தியோக்கு அவளை பார்த்தா இவ தெளிவான ஆள் மாதிரி தான் தெரியுது. அப்புறமா அவங்க தியோட பிளாட்டுக்கு போறாங்க. தியோ சொல்றான், அந்த நைட் தான் என் லைஃப்லயே ரொம்ப எரோட்டிக்கான நைட்டு, நாங்க விடிய விடிய லவ் மேக் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு அவன் சொல்றான். தியோ கேத்தியோட ஸ்கின்ன மார்பிளோட கம்பேர் பண்ணி சொல்றான், அவ்வளோ அழகா இருப்பா அவ. அடுத்த நாள் காலையிலேயே தியோ அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட கால் பண்ணி பிரேக்அப் பண்ணிட்டான். அது கேக்குறதுக்கே கொஞ்சம் ஹாஷா தான் இருக்கும், அதுதான் ஹானஸ்டா இருக்கும் அப்படின்னு தியோ நினைக்கிறான். அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் டேட் கியோ கார்டன்ஸ்ல ஒரு கிரீன் ஹவுஸ்ல தான் நடந்துச்சு. அந்த குளிர்ல அந்த இதமான இடத்துல அவனோட பழைய காயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு புது மனுஷனா மாற ஆரம்பிச்சான். அந்த டிசம்பர்லயே கேத்தி தியோட கென்டிஷ் டவுன் பிளாட்க்கு மூவ் ஆகுறா. கிறிஸ்மஸ் அப்போ ட்ரீய ரெண்டு பேரும் சேர்ந்து டெக்கரேட் பண்றப்போ தியோ திடீர்னு will you marry me அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு கேத்தியுமே எஸ் சொல்லிடுறா. தியோ தன்னோட ஹாப்பியான லைஃப தன்னோட பேரண்ட்ஸ்க்கு காட்ட கூட்டிட்டு போறான். ஆனா அங்க சிச்சுவேஷன் ரொம்பவே மோசமா இருந்துச்சு. அவனோட அப்பா யூஸ்வலா அப்படியே முறைச்சிட்டே தான் இருக்காரு. லஞ்சே ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு அவங்களுக்கு. தியோக்குள்ள திரும்பவுமே அந்த சின்ன குழந்தை, அந்த டிராமாட்டிக்கான ஸ்பேஸ்ல வளர்ந்தக்கூடிய அந்த குழந்தையோட ஃபீல் திரும்பவும் அவனுக்குள்ள வருது. ஆனா கேத்தி தியோவோட கைய பிடிச்சு எனக்கு எல்லாமே புரியுது, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. தியோக்கு அப்பதான் ஒரு பெரிய ரிலீஃபே வருது. அதுக்கப்புறமா ஏப்ரல்ல ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பேரண்ட்ஸ் கூட இல்லாம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தியோ நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். என் லைஃப்ல கேத்தி வந்ததுக்கு அப்புறம் இருட்டா இருந்த என்னோட லைஃப்க்கு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. லவ், மேரேஜ், ஹாப்பினஸ் அந்த மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஒரு பக்கம் கேத்தியோட எந்த வெளிச்சம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அலிஷியாவோட அந்த ஆழமான அமைதி எனக்குள்ள உறுத்திட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே ரெண்டு துருவங்களா இருக்காங்க. கேத்திய நினைக்கிறப்போ எனக்குள்ள இனம் புரியாத ஒரு ஹாப்பினஸ் வருது. அட் த சேம் டைம் அலிஷியாவை நினைக்கிறப்போ ஒரு பயங்கரமான இருட்டுக்குள்ள நான் போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. அந்த இருட்டுக்குள்ள என்ன இருக்கு, அலிஷியா ஏன் பேசாம இருக்கா, இல்ல அவகிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்க்கிறேன், இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் என் தலைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு இந்த பார்ட் முடியுது. அலிஷியாவையும் கேத்தியையும் எதுக்காக தியோ ஆப்போசிட்னு சொல்றான், எதுக்காக தியோ ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றான், இல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதாவது காமன் கனெக்ஷன் ஏதாவது இருக்கா? தியோவோட அப்பா சொன்ன மாதிரி நிஜமாவே இவன் ஒரு குற்றவாளியா மாறுவானா? இதெல்லாம் பார்ட் 2ல பார்க்கலாம். பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பார்ட் பத்தி உங்களோட தாட்ஸ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அவள் சொல்லும் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. பார்ட் 2ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.